எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஃப்ரம் சீரிஸோடைய சீசன் 4 தான் ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சீசன் 1, 2, 3 நீங்க பார்த்திருந்தா மட்டும்தான் இந்த சீசன் 4 வந்து உங்களுக்கு புரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பார்த்திருந்தாலும் சின்னதா ஒரு ரீகேப்குள்ள போகலாம். ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கிற மர்மமான கிராமம் ஒண்ணு, அங்க நிறைய மக்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க மரம் விழும். திரும்பி போலான்னு பார்த்தா இந்த டவுனுக்கு வந்துருவாங்க. இந்த டவுன்ல இருந்து வெளியே போகவே முடியாது. சோ அங்க வந்து மாட்டிக்கிட்ட எல்லா மக்களுமே அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட அந்த டவுன்ல நைட் டைம் ஆச்சுன்னா மனுஷங்க மாதிரியே இருக்கிற பேய்கள் வர ஆரம்பிச்சிரும். அதனால எல்லாருமே பயந்து பயந்து இந்த டவுன்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா டாபிதான்றவங்க மட்டும் ஒரு லைட் ஹவுஸுக்கு போய் அங்க இருந்து கீழே விழுந்து இந்த டவுனை விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆனா இந்த டவுனை பத்தி வெளி உலகத்துல யாருகிட்ட சொன்னாலும் யாரும் நம்பவே இல்ல. நம்பின ஒரே ஆளு அந்த டவுன்ல ஆல்ரெடி இருந்த விக்டர்ன்றவருடைய அப்பா மட்டும்தான். சோ அவரோட ஹெல்ப்பால ஏதாவது பண்ண முடியுமான்னு நினைக்கும் பொழுது பார்த்தா அகைன் திரும்பவும் அந்த டவுன்ல வந்து மாட்டிக்கிறாங்க, விக்டருடைய அப்பாவும் சேர்த்து. சோ அவரு ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட பையன் விக்டரை பாக்குறாரு. இந்த நேரத்துல அந்த டவுனுக்குள்ள இருக்கிற ஃபாத்திமான்ற ஒரு பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு பிரசவம் பார்க்கறதே ஒரு பேய் தான் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த கருவை கொண்டு போய் அதுல இருந்து இன்னொரு பேய், ஆல்ரெடி நம்ம ஷெரீஃப் கொன்ன அந்த பேய் திரும்ப உருவெடுக்குது. அதோட பேயை பெத்தெடுத்த அந்த ஃபாத்திமா சொல்லிதான் நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. இந்த கிராமத்துல வந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க சாவே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஆசையா பெத்த குழந்தைகளையே அவங்க பலி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த கிராமத்துல வாழ்ந்த ஒரே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் குழந்தைய பலி கொடுக்க விரும்பவே இல்லை. ஆனா அவங்க பேச்செல்லாம் கேட்காம அந்த மக்கள் அவங்க குழந்தைகளையும் பலி கொடுத்துட்டாங்க. இதனால அவங்களுக்கு சாகாவரம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைச்சது. அவங்க தான் இப்போ இந்த டவுன்ல பேயா சுத்திக்கிட்டு இருக்காங்க. செத்து போனாலும் திரும்ப இந்த டவுன்ல இருக்கிற ஆட்களுடைய வயிற்றுக்குள்ள இருந்து பிறந்துடுறாங்க. ஆனா அந்த பலி கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லாத அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க மட்டும் தான் குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மறுபிறவி எடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, முடியல. திரும்ப மறுபிறவி எடுக்கிறாங்க, முடியல. இப்படிதான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்னொரு மறுபிறவியா டாபிதாவாவும் ஜேடாவும் இந்த டவுனுக்கே திரும்ப வராங்க. இந்த ஜேடும் டாபிதாவும் இந்த டவுனு நார்மலா இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தாங்க. இவங்க குழந்தைகளை தான் பலி கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைகளை காப்பாற்றணுன்றதுக்காக தான் மறுபிறவி எடுத்து இப்போ ஜேடு டாபிதாவா இருக்காங்க. கண்ணாடி பாட்டில் இருக்கிற அந்த மரத்துல இருந்த பேப்பர்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வச்சு இது ஒரு மியூசிக்கல் நோட்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மியூசிக்கை ஜேடு வாசிக்கவே டக்குன்னு இவங்களுக்கு எல்லா ஞாபகங்களும் வந்துருச்சு. ஆனா இந்த பிறவில வந்து டாபிதாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி பூர்வ ஜென்மத்துல நானு ஜேடு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தோம்னு சொல்ல அவர் ஒரு மாதிரி அப்படியே கடுப்புல போயிட்டு இருக்காரு ஆர்வி வேனுக்கு. அப்போ ஃபியூச்சர்ல இருந்து வந்த அவரோட பொண்ணு ஜூலி, அவங்க எந்த காலகட்டத்துல இருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஆனா முகமெல்லாம் காயமா இருக்கு. அதோட அவங்க அப்பா கிட்ட நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போகணும்னு சொல்ல சடனா பார்த்தா த மேன் இன் yellow அப்படின்னு சொல்லி yellow கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பர்சன் வராரு. நம்ம டாபிதாவுடைய ஹஸ்பண்டான ஜிம்மை சாகடிக்கிறாரு. சோ இந்த இடத்துலயே தான் சீசன் 3 வந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத தான் இந்த சீசன் 4ல நம்ம பார்க்க போறோம். சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். சோ கதையோடைய ஆரம்பத்திலேயே அலபாமால இருந்து வந்த ஒரு கார் ஒண்ணு, அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. குறுக்க மரம் விழுந்து போயிருக்கு. அட என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்ப கார் எடுத்துக்கிட்டு ஆளு ரிவர்ஸ்ல போறாரு. என்ன அர்த்தம்? தலைவர் அந்த டவுன்ல மாட்ட தான் போறாரு. சோ கதை அப்படியே நம்ம ஃபாத்திமா கிட்ட போகுது. அவங்க அந்த பேயை பெத்தெடுத்துட்டாங்க. அந்த பங்கர்ல தான் இருக்காங்க. இன்னும் நம்ம ஷெரீஃபோட பையனும் ஃபாத்திமா கிட்ட என்ன சொல்ற, குழந்தைகளை பலி கொடுத்துட்டாங்களா? ஆமா, நைட்ல வர அந்த பேய்கள் எல்லோருமே ஒரு காலகட்டத்துல இந்த டவுன்ல வாழ்ந்த மக்கள் தான். என்னால பார்க்க முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு டென்ஷன் ஆக கென்னியும் ஷெரீஃபோட பையனும் சரி காமாரு, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்ல ஃபாத்திமாவும், ஆனா ஷெரீஃப் உள்ள போனாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் கென்னியும் அவரை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க அப்படின்னு பத்திரமா ஃபாத்திமாவை கூட்டிட்டு போக நம்ம கென்னி வந்து கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவா ஷெரீஃப் போனா அந்த வழியாவே, அதாவது அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள ஒரே இருட்டா இருக்கு. ஷெரீஃப் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போக திடீர்னு கென்னியை யாரோ பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஷெரீஃப் தான். சத்தம் போடாத, அமைதியாரு அப்படின்னு அந்த விளக்க ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே கென்னி ஒரு விஷயத்த பாக்குறாரு. அந்த சிரிச்ச மாதிரியான பேய் தான். அதுவும் கென்னிய பார்த்து ஹலோ கென்னி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க கென்னி அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஷெரீஃபும் வா நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு வேகமா மேல அந்த பங்கருக்கு வந்துடுறாங்க.
கென்னிக்கு புரியல. ஷெரீஃப் நீங்க தானே அவனை கொன்னீங்க, நம்ம கூட அவனை எரிச்சிட்டோமே, எப்படி திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஃபாத்திமாவுக்கு பிறந்த பேபியே அவன் தான். அது வளர்னதை நான் அப்படியே பார்த்தேன். நீங்க என்ன சொல்றீங்க, ஃபாத்திமா வயித்துல வளர்ந்த அந்த குழந்தை இவன் தானா அப்படின்னு கென்னியால சுத்தமா நம்ப முடியல. உடனே ஷெரீஃபும் கென்னியும் நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. கென்னி பேசுறத கண்டுக்காம ஷெரீஃப் நேரா போய் அங்க ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு குட்டி டப்பாவை எடுக்கிறாரு. கென்னியும் அதுக்குள்ள என்ன இருக்கு ஷெரீஃப் சொல்லி கேட்க, பேசாம ஒரு ஓபன் பண்ண உள்ள பார்த்தா நிறைய புல்லட். ஷெரீஃப் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லி தொலைங்க என்ன விஷயம். இந்த டவுன்ல இருக்கிற எல்லா கன்ஸ்ல இருந்தும் எடுத்த புல்லட் இவ்வளவுதான். இந்த டவுன்ல மொத்தம் எவ்வளவு பேர் வாழ்றோம்னு உனக்கு தெரியுமா, அதுக்கு ஏத்த புல்லட் இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கென்னி கடுப்பாகி ஷெரீஃபை பிடிச்சி, ஷெரீஃப் நீங்க என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன திங்க் பண்றேன்னு உனக்கு புரியலையா, நம்மளால ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியாது, ஒரு தடவை கூட. அந்த கேவுக்குள்ள என்ன ஆச்சுன்னு நீ பார்த்ததானே, நம்மளால அதுங்களை கொல்லவே முடியாது. கென்னி நம்ம எப்படி உயிர் வாழணும்னு எந்த ஒரு வழியும் கிடையாது, ஆனா எப்படி சாகலான்னு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு அதுங்க கிட்ட மாட்டி மோசமா இறந்து போகணும், இல்லனா எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு புல்லட், நம்ம உயிரை நம்மளே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல கென்னிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஷெரீஃப் கிட்ட அவரு நம்ம மொத்தம் 47 பேர் இருக்கும்னு சொல்றாரு. அந்த பேய்களை கொல்ல முடியாதுன்ற விரக்தியில நம்ம ஷெரீஃப் இந்த மாதிரி ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அந்த மேன் இன் எல்லோ நம்ம ஜிம்மை கொன்னுட்டு அப்படியே அவரு காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு வராரு. அங்க புதஞ்சி இருக்கிற ஒரு ட்ரங்க் பெட்டியை எடுக்கிறாரு. அதை எடுத்துட்டு ஆளு சிரிச்சுக்கிட்டே அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வேற ட்ரெஸ் மாத்த போறாரு போல. எங்க நம்ம டாபிதா வந்து அவங்களுக்கு எல்லா ஞாபகங்களும் வந்து அப்படியே மெதுவா டவுனுக்குள்ளதான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வர அவங்க பையன் ஈத்தனையும் பொண்ணு ஜூலியும் பாக்குறாங்க. இன்னும் இவங்க யாருக்கும் ஜிம் இறந்து போனதெல்லாம் தெரியாது. டாபிதாவும் ஆமா அப்பா எங்க, அப்பா இங்க வரலையம்மா, உங்க கூட தானே இருந்தாரு, ஆமா என் கூட தான் இருந்தாரு, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, சரி அவர் சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே டவுனுக்குள்ள ஒரு கார் ஒண்ணு வேகமா வருது. ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம்ல ஒரு பர்சன், அவரு இப்ப இந்த டவுன்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆனா காரை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு வந்து நேரா நம்ம ஷெரீஃப் இருக்கிற அந்த பில்டிங்ல கொண்டு வந்து சொருகுறாரு. ஷெரீஃபும் கென்னியும் பயந்து போறாங்க. உடனே வேகமா வந்து பார்க்கும் பொழுது கார் இடிச்ச ஃபோர்ஸுக்கு ஓட்டிட்டு வந்த அந்த பர்சனும் அப்படியே மயக்கத்துல இருக்காரு. கோ பேசஞ்சர் சீட்ல அந்த பர்சனுடைய பொண்ணு இருக்காங்க. அவங்க முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு, ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க பயத்துல கத்துறாங்க. நம்ம டாபிதாவும் ஷெரீஃபும் வந்து காப்பாத்துற வேலையில இறங்குறாங்க. காரை ஓட்டிக்கிட்டு வந்த அந்த பர்சன் இருந்த டோரை வந்து ஓபன் பண்ண முடியல. உடைச்சு எடுக்கிறதுக்காக பொருளை எடுக்க கென்னி போறாரு. டாபிதாவும் அந்த பொண்ணை பார்த்து கழுத்தை அசைக்காத, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு என்னோட பேரு சோஃபியான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. அப்பா எழுந்துருங்கப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஷெரீஃபும் வந்து சீட் பெல்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டு காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கென்னியும் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அங்க ஜேடு வராரு. மியூசிக் வாசிச்சு அவருக்கும் எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு அவரும் அங்கதான் வராரு. இங்க அந்த சோஃபியான்ற பொண்ணை அப்படியே காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அந்த சோஃபியாவுடைய அப்பாவை தான் காப்பாத்தணும். அதுக்காக கென்னி கொண்டு வந்த டூல்ஸை யூஸ் பண்ணி கார் டோரை உடைச்சு ஓபன் பண்றாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து. அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் கிறிஸ்டியோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, அவங்க நர்ஸா இருந்தவங்க. அவங்க தான் ஓடி வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்த சோஃபியான்ற பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு, நீங்க கார்ல வரும்பொழுது ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க அந்த சோஃபியாவும் நாங்க கார்ல வரும்பொழுது திடீர்னு குறுக்க மரம் விழுந்து போய் கடந்தது, அப்புறம் வந்த வழியா வரலான்னு திருப்பி வந்துகிட்டு இருந்தோம், பார்த்தா திடீர்னு எங்க அப்பாவுக்கு வலிப்பு மாதிரி வந்துச்சு, அவரால் காரை கண்ட்ரோல் பண்ண முடியல, கார் ரொம்ப வேகமா வந்தது, நானும் ஸ்டியரிங் வீல திருப்பின, இங்க வந்து மோதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. எங்க அந்த சோஃபியாவுடைய அப்பா வந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. அவரையும் தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ் மூலியமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் நம்ம ஷெரீஃப் கிட்ட வந்து, நானு மத்த ஆட்கள்லாம் பஸ்ல இந்த டவுனுக்கு வரும்பொழுது அந்த எல்ஜனுக்கும் வலிப்பு மாதிரி தான் வந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த சோஃபியாவுடைய அப்பாவுக்கும் வந்திருக்கு அப்படின்னு ஷெரீஃப் கிட்ட சொல்ல, இவங்களுக்கு மட்டும் கிடையாது, டாபிதாவோட ஃபேமிலி வரும்பொழுது ஈத்தனுக்கும் வலிப்பு மாதிரி வந்தது, அப்புறம் சாராவுக்கும் ரெஸ்டாரண்ட்ல வந்தது. இது ஏன் வருது, என்ன விஷயம்னு ஒன்னும் புரியல அப்படின்னு இவரு சொல்றாரு. சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கூட போகலான்னு பார்த்தா உடனே கென்னி வந்து, ஷெரீஃப் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீங்க வந்து உங்க பையன்கிட்டயும் ஃபாத்திமா கிட்டயும் போங்க அப்படின்னு சொல்ல ஷெரீஃபும் சரி ஓகேன்ட்டு கென்னி ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இவரு அவரோட பையனையும் ஃபாத்திமாவையும் பார்க்க போறாரு. இந்த நேரத்துல நம்ம டாபிதா இருக்காங்கல்ல, அவங்க பசங்க கிட்ட வரும்பொழுது ஈத்தனும், அம்மா இன்னும் அப்பா வரவே இல்லையே, நைட் டைம் ஆக போகுது, அப்பா சீக்கிரமாவே வந்துருவாரு, வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு அவங்க போகும்பொழுது அங்க ஜேடு வராரு. டாபிதா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டாபிதாவும் பசங்களை வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு, என்ன விஷயம், நம்ம டவுன் மக்கள் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும், என்ன உண்மை, இங்க நிறைய பேருக்கு நிறைய விஷுவல் வருது, எல்லாமே உண்மை மாதிரியே இருக்கு, அவங்கள கெட்ட விஷயங்கள் பண்ண சொல்லுது, ஒருவேளை அதே மாதிரி விஷுவலா இருந்தா, ஆனா டாபிதா இது ரொம்ப டிஃபரெண்ட்னு உனக்கே புரியுதுல, எனக்கு புரியுது ஜேட், ஆனா புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தை இங்க இறந்து போயிடுச்சு, அந்த குழந்தைகளை காப்பாற்றணுன்றதுக்காக பல 100 வருஷங்களா நம்ம மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம், அதுவும் இறந்து போன குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக, இதெல்லாம் எனக்கு என்னமோ உண்மை
மாதிரி தோணல. அதோட ஜிம் வேற இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசி என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னு டாபிதா சொல்றாங்க. ஜேடும் ஓகேன்னு சொல்றாரு. எங்க நம்ம மேன்ஷனுடைய ஓனர் இருக்காங்கல்ல டோனா, அவங்க வந்து டாக்டர் கிறிஸ்டியை கூட்டிட்டு வராங்க. போன சீசன்ல கிறிஸ்டியோடைய கால்ல அந்த பேட் ட்ராப் மாட்டிக்கும், அதனாலதான் அவங்க நொண்டி வராங்க. சோ என்னதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு டோனா கிட்ட கேட்க அங்க ரத்த கலரியா நம்ம சாரா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சாராவும் யாராவது வந்து பாக்குறதுக்குள்ள நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. டாக்டர் கிறிஸ்டிக்கும் ஒன்னும் புரியல, என்ன நடக்குது இங்க. டோனாவும் அதை நான் சொல்றேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு டோரை ஓபன் பண்ணா அங்க கையில கன்னை வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காங்க. டோனாவும் இவங்க தான் கிறிஸ்டி, இவங்க டாக்டர் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் தூக்கின கன்னை அப்படியே நிப்பாட்ட, ஏமா அந்த கன்னுல புல்லட் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், ஒழுங்கா மடக்கின உட்காரு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அந்த எல்ஜின் பயபுள்ள இருக்காருல அவரோட ஒரு சைடு கண்ணே காலி. ஏன்னா சாரா தான் ஸ்க்ரூ டிரைவரால ஒரு போடு போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த பேயை பெத்தெடுத்த ஃபாத்திமாவை அந்த பங்கருக்குள்ள அடைச்சு வச்சதே இந்த எல்ஜின் தான். ஆனா இதை யாருக்கிட்டே சொல்லாம இருந்தாரு. ஆனா உண்மையை வாங்கணும் தான் சாரா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. டாக்டர் கிறிஸ்டியும் எல்ஜினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்ஜின் வந்து டாக்டர் கிட்ட என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீ கொஞ்சம் மோசமானவன் தான், இப்ப நான் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டேனே நான் ரொம்ப மோசமானவன் தானே. உடனே டாக்டர் கிறிஸ்டியும் அதெல்லாம் கிடையாது, இந்த இடம் நல்லவங்களையும் கெட்ட விஷயங்களை பண்ண வைக்கும். உடனே எல்ஜினும் ஃபாத்திமா வயித்துல இருந்து அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம், அப்படிதான் எனக்கு அந்த பேய் உருவம் சொல்லுச்சு. உடனே டாக்டர் கிறிஸ்டியும் இங்க பாரு, அது என்ன சொல்லி இருந்தாலும் அது பொய் சொல்லிருக்கு. ஏன்னா உனக்கு முன்னாடியே ஒருத்தி அதுங்க பேச்சை கேட்டு செய்யாத தப்பெல்லாம் செஞ்சா, அவளே தான் இப்போ உன் கண்ணையும் நோண்டிட்டு போயிருக்கா. சோ அதனால நீ மொத ஆளும் கிடையாது, நீ கடைசி ஆளும் கிடையாது. இன்னும் யார் யாரு அதுங்களோட பேச்சை கேட்டு என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசரை டாக்டர் கூப்பிட்டு எல்ஜினுடைய தலையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு தையல் போட ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஷெரீஃப் வந்து மேன்ஷனுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்து அந்த போலீஸ் ஆபீசர் வெளியே போறாங்க. நைட் டைம் ஆக போகுது, வெளியே நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல போலீஸும் நம்ம ஷெரீஃபை பார்த்து நீ அந்த எல்ஜின்ன்ற பையனை டார்ச்சர் பண்ண தெரியுமா, அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு. நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது, நீ மான்ஸ்டர். நீ மட்டும் கிடையாது, இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே மான்ஸ்டர் தான் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. சோ ஷெரீஃபும் மேன்ஷனுக்குள்ள போக அங்க லீடர் லேடியான டோனாவும் நைட் டைம் ஆக போகுது, இங்க வந்திருக்கீங்க, இன்னைக்கு நைட் இங்க தான் தங்க போறீங்களா, உங்களுக்கு ஓகேனா நான் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு ஷெரீஃப் சொல்றாரு. அதோட டாக்டர் கிறிஸ்டி வந்து அந்த எல்ஜினுடைய கண்ணை தையல் போட்டாங்க. இப்ப அவங்க ஃபாத்திமா கூட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா நம்ம ஷெரீஃப் ஒரு மாதிரியா இருக்காரா. டோனாவும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது தான் மேல வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு இவரு கூட்டிட்டு போறாரு. எங்க அந்த போலீஸ் லேடி இருக்காங்கல்ல அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. அவங்க உடம்புல அந்த ரத்த கரையா இருக்கும், அதை தண்ணி போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அந்த ஜூக் பாக்ஸ் பாட்டு பாட ஆரம்பிக்குது. இவங்களை வெறுப்பேத்துற மாதிரியே கடுப்பாக்குறாங்க இந்த போலீஸ். நேரா ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகும்போது தான் ஒரு துணியை அவங்க பாக்குறாங்க, அதை கையிலையும் எடுத்து வைக்கிறாங்க. எங்க டாக்டர் கிறிஸ்டி வந்து ஃபாத்திமாவை ட்ரீட் பண்ணி, ஃபாத்திமா நீ ஓகே தான், எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா இந்த பர்த்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, என்ன சொல்லணும் நானு, அந்த பேய் வந்து என்ன பங்கருக்குள்ள கொண்டு போய் எனக்கு அதுதான் பிரசவம் பார்த்ததுன்னு சொல்லணுமா, அன்னைக்கு ஸ்கேன் பண்ணி என் வயித்துல குழந்தையே இல்லைன்னு சொன்னேன், இப்ப எந்த குழந்தைய அந்த பேய் எடுத்துட்டு போச்சு அப்படின்னு ஃபாத்திமா கேக்குறாங்க. உடனே அங்க நம்ம ஷெரீஃபும் டோனாவும் வராங்க. ஃபாத்திமாவும் அந்த பேய் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனீங்களே ஷெரீஃப், என்ன ஆச்சு, நீங்க அந்த பேயை பாத்தீங்களா, என் வயித்துல இருந்த குழந்தையாவது எடுத்துட்டு போச்சே, என்ன பண்ணு. ஷெரீஃபும் எல்லாருக்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பேயின்னு கிடையாது, நைட் டைம்ல வர எல்லா பேய்களும் ஒன்னா ரவுண்டா நின்னுச்சிங்க. ஃபாத்திமா வயித்துல இருந்து அந்த கருவை கொண்டு போய் வைக்க திடீர்னு அந்த கரு வளர ஆரம்பிச்சது. ரொம்ப பெருசா அது ஒரு மனுஷனா மாறி அப்படியே சிரிச்சதுன்னு சொல்ல, ஃபாத்திமாவும் அப்படின்னா என் வயித்துல இருந்தது ஒரு புது பேயா, புது பேய்லாம் கிடையாது, ஆல்ரெடி நான் ஒரு பேயை கொன்னல, சிரிச்ச மாதிரி இருக்குமே, அந்த பேய் தான் திரும்ப ஃபாத்திமா மூலியமா பிறந்திருக்கு. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டோனாவும் நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா, ஒருவேளை கென்னி அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா இதெல்லாம் பொய்ன்னு நானே நம்பியிருப்பேன், ஆனா கென்னியும் இதை பார்த்தான், அதே பேய் தான். இடினுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே பயங்கரமா சவுண்டு கேக்குது. டோனாவும் போய் பாக்குறாங்க. பார்த்தா விக்டர் வந்து ஒரு பெட்டை இழுத்து கொண்டு வந்திருக்காரு, அதுலதான் சவுண்டு கேக்குது. விக்டர் என்னாச்சு, இல்ல இந்த பெட்டை வந்து என் ரூமுக்கு கொண்டு போகணும், அது தெரியுது எதுக்காக. உடனே விக்டருடைய அப்பா வராரு. இல்ல நானும் விக்டரும் இந்த ரூம்ல தான் தங்க போறோம், ரொம்ப சவுண்டு போட்டானா சாரி அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பெட்டை அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. அவரோட டோனா திரும்பவும் ஃபாத்திமா இருக்கிற ரூமுக்கே வர அங்க நம்ம ஷெரீஃப் வந்து, ஃபாத்திமா நீ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தன்னு சொன்னல, அது என்னதுன்னு கேட்க, இந்த டவுன்ல வாழ்ந்த மக்கள் தான் சாகா வரம் வேணும்னு அவங்க குழந்தைகளையே கொன்னு இருக்காங்க, அதுவும் யாருக்கிட்டயோ அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஷெரீஃபும் அது யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது யாரு என்னெல்லாம் தெரியல, நான் அதை பார்க்கல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ஷெரீஃபும் விடாம நீ சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ளீஸ் நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொல்ல, ஃபாத்திமா கடுப்பாக்குறாங்க. அப்படியே எழுந்து போயிட்டு இங்க பாருங்க, ஆரம்ப
ஆரம்பத்துல இருந்தே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் வயித்துக்குள்ள ஏதோ ஒண்ணு வளருது அப்படின்னு. அது குழந்தை கிடையாது. ஆனா நீங்க யாரும் நம்பாம என்ன சமாதானப்படுத்துனீங்க. ஆனா இப்ப ஒரு பேய் என் வயித்துக்குள்ள பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த புதுசா வந்த அந்த பர்சன் வந்து மயக்கத்துல இருக்காரு. இன்னும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கல. அவருக்கு பக்கத்திலேயே அவரோட பொண்ணான சோஃபியா வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம கென்னியும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட, அந்த ஆளு கண்ணை திறந்து முழிப்பானா, உனக்கு எதுவும் தெரியுமா, இப்ப எதுவும் தெளிவா சொல்ல முடியாது கென்னின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சொல்ல, இங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்த சோஃபியா எழுந்து அப்படியே கென்னி கிட்ட வந்து, கொஞ்சம் என்ன கார் கிட்ட கொண்டு போக முடியுமா, அங்க என் போன் இருக்கு, என் அம்மாவுக்கு கால் பண்ணோம், அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க. ஆனா வெளியே ஆல்ரெடி இருட்டிடுச்சு. கென்னிக்கும் அந்த பொண்ணு கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம, அது வந்து நீ கால் பண்ணாலும் வேஸ்ட் தான், ஏன்னா சிக்னலே கிடைக்காதீங்க, பரவாயில்ல நான் சிக்னல் வர மாதிரி கொஞ்சம் தூரமா நடந்து போயிட்டு வரேன். ஐயோ இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அது வந்து சோஃபியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சோஃபியாவை கூட்டிட்டு போயிட்டு இந்த டவுனை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எங்க டாபிதாவும் வீட்டுல தான் இருக்காங்க. அவ்வளவுதான், இந்த பேய்கள்லாம் வரப்போகுது, இன்னும் ஜிம்மு வரவே இல்லையே அப்படின்னு வருத்தத்துல இருக்காங்க. அங்க ஜூலியும் வந்து, அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு, நீங்க அவர்கிட்ட என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்க, டாபிதாவும் என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னா என்னமா அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி கத்திக்க, உடனே ஈத்தன் அந்த இடத்துக்கு வந்து, ப்ளீஸ் 2 பேரும் கத்தாதீங்க, அப்பா எங்க, அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே டாபிதாவும், ஈத்தன் அப்பாவுக்கு ஒன்னும் ஆகல புரியுதா, மேபி ரொம்ப லேட் ஆயிருக்கும், அப்பாவால வர முடியாம போயிருக்கும், ஒருவேளை அவர் ஆர்வி வேன் கிட்டயோ இல்ல மேன்ஷன்லயோ இருப்பாரு, நாளைக்கு நம்ம அவரை கண்டிப்பா பார்க்கலான்னு சொல்ல, ஈத்தனும் ஒருவேளை பார்க்க முடியாம போச்சுன்னா, அவதான் ஜூலி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, அம்மா அந்த பாட்டில் ட்ரீக்குள்ள போயிட்டு திரும்ப வரவே இல்லை, நம்மளும் அம்மா வரமாட்டாங்களோன்னு நினைச்சோம், ஆனா அம்மா திரும்ப வந்தாங்க, அதே மாதிரிதான் அப்பா வருவாருன்னு நம்புவோம், அவர் கண்டிப்பா வருவாருன்னு சொல்ல ஈத்தனும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. எங்க நம்ம கென்னியும் சோஃபியா கிட்ட அந்த டாலிஸ்மேன் கல்ல காட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அப்படின்னா நைட் டைம்ல பேய்கள் இந்த டவுனுக்கு வரும், அந்த பேய்கள் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறது இந்த கல்லுன்னு சொல்றியான்னு அதை டச் பண்ண, வேணா தயவு செஞ்சு அதை டச் பண்ணிடாத, அதை எடுத்துட்டேன்னா அவ்வளவுதான் நம்ம காலி அப்படின்னு சொல்லி அதை அங்கேயே வச்சுட்டு, இந்த சோஃபியா வந்து பைபிள்ல வர ஒரு வசனத்தை சொல்றாங்க, இருள்ல ஒளி பிரகாசமா இருக்கும், அந்த இருளால அந்த பிரகாசத்தை அழிக்கவே முடியாது, சோ கடவுள் எந்த நேரத்திலையும் எங்கேயும் நம்ம கூட இருக்காரு, இங்கேயும் நம்ம கூட தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அதோட கென்னி என் கூட ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேருமே ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்லி சோஃபியா உடனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சோஃபியாவும் மயக்கத்துல இருக்கிற அவங்க அப்பா பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. எங்க நம்ம ஃபாத்திமா வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்த அவங்களால நம்பவே முடியல, ஒரு பேயவா நம்ம பெத்தெடுத்திருக்கோம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி வயித்தையே தொட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஷெரீஃபும் ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருக்காரு. டோனாவும் என்ன நடக்குதுன்னு மத்தவங்க கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. அப்பதான் ஷெரீஃபும் சொல்றாரு, புதுசா ஒரு ஃபேமிலி டவுனுக்கு வந்துச்சு, ஒரு அப்பாவும் பொண்ணும், மேபி ஒரு பாஸ்டர்ன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களோ, ஆனா இப்ப அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவங்க இந்த டவுன்ல தான் இருக்கணும், இங்கேயே தான் சாகணும். இதை கேட்டு டாக்டர் கிறிஸ்டியும் என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிப்போம், திரும்ப வீட்டுக்கு போவோம், சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு. ஆனா எப்ப அந்த கேவ்ல திரும்ப அந்த பேய்கள் உருவாகுதுன்னு தெரிஞ்சதோ, அப்பயே என்னோட நம்பிக்கை எல்லாமே உடைஞ்சு போச்சு, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான், இங்கேயே இருந்து சாகணும் அப்படின்னு கோவமா நம்ம ஷெரீஃப் கதவை திறந்து வெளியே போயிட்டு இங்க இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொல்லலான்னு போறாரு. ஆனா டாக்டர் கிறிஸ்டி தடுக்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை போச்சு அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் சாகிறது தான் ஒரே வழியா, வேற என்ன பண்ண முடியும், ஷெரீஃப் இங்க வாழ்ற எல்லோருமே ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அடிபட்டா தையல் போறதுக்கு என்ன கூப்பிடுறாங்க, ஏன் அப்படியே செத்து போகலாம்ல, ஏன்னா எப்படியாவது தப்பிப்போம் வெளியே போவோன்ற ஒரு நம்பிக்கை அவங்கள வாழ சொல்லுது. ஆனா நீங்க போய் சொல்லி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க நம்பிக்கை உடைஞ்சு போகும், அதோட எல்லாருமே அவங்களே கொண்டுட்டு இறந்து போவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியும் நம்ம ஷெரீஃப் கேட்கற மாதிரி இல்ல. அப்பதான் ஷெரீஃபோட பையனும், கைஸ் கொஞ்சம் எங்களை தனியா வர்றீங்களான்னு சொல்ல எல்லாரும் வெளியே போறாங்க. அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்த பார்த்த ஒரே ஆளு நீங்க தான், வேற யாரும் பார்க்கலப்பா, சொல்லாம விட்டுறலாம்ல, எலிஸ் உனக்கு புரியுதா, இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம், சாக்ரிஃபைஸ், உன் அம்மாவை என் கையால நான் கொன்னு இருக்கேன், எதுக்காக, உன் அம்மா பண்ணது தப்பு, இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான், ஆனா இப்ப அது எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு, உன் அம்மா சொன்னதுதான் சரியோன்னு தோணுது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவரோட பையன்கிட்ட சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்படுற. ஷெரீஃப் பையனுக்கும் புரியுது அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்ட்டு, அவரை சமாதானப்படுத்த அப்படியே கட்டி பிடிச்சிக்க அவரோட மனசும் ஆறுதல் ஆகுது. எங்க நம்ம டாபிதா அவங்க பசங்கெல்லாம் வீட்டுல இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அம்மா என்ன
சவுண்டு? எனக்கு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கிச்சன்ல இருந்து தான் சவுண்ட் வருது. போய் பார்த்தா பொருள் கீழே விழுந்து போய் கிடக்குது. கிச்சன்ல இருக்கிற கபோர்ட்லாம் தன்னாலேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. அந்த சின்ன பையன் ஈத்தனும் அம்மா என்னமா நடக்குது இங்க அப்படின்னு சொல்ல டாபிதாவுக்கும் ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம கென்னி தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரை அந்த சோஃபியான்ற பொண்ணு பாக்குறாங்க. அப்படியே மெதுவா திரும்ப அவங்க அப்பா கிட்ட போகும்போதுதான் அப்படியே அவரோட நெஞ்சில கைய வச்சு கண்ணை முழிச்சு பாருங்கன்னு சொன்ன உடனேயுமே அந்த அப்பங்காரன் கண்ணை முழிக்கிறாரு. பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்படின்னா 2 தடவை கண்ணை சிமிட்டுங்க. உடனே அந்த அப்பங்காரரும் 2 தடவை கண்ணை சிமிட்ட சோஃபியாவும் ரொம்ப நல்லது. இப்ப நீங்க கன்ஃபியூஸா இருப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்பவே முடியாத ஒரு கதையில நடக்க போற ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. சோ இங்கதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நமக்கு தெரிய வருது. ஸ்டார்டிங்ல மரம் கீழே விழுந்து போய் இந்த பர்சன் தானே பார்த்திருப்பாரு. ஆனா அப்பா அவரோட காருக்குள்ள யாருமே இல்ல. இவர் மட்டும் தான் தனியா வண்டியை திருப்பிக்கிட்டு வந்திருக்காரு. அந்த மேன் இன் எல்லோ வந்து ஆளு ஒரு ட்ரங்க் பெட்டில இருந்து ட்ரெஸ்ஸா மாத்தினார்ல, பார்த்தா உள்ள இருக்கிற ட்ரெஸ் சோஃபியா போட்டிருக்கிற ட்ரெஸ் தான். அந்த மேன் இன் எல்லோவால வேற ஒருத்தங்கள மாதிரி மாற முடியும். அவர் அப்படியே சோஃபியாவா மாறுறாரு. கரெக்டா அந்த நேரத்துல தான் இந்த பர்சன் காரை ஓட்டிட்டு வர லிஃப்ட் வேணும்னு சொல்லி லிஃப்ட் கேட்டு உள்ள வந்தவங்க தான் அந்த சோஃபியா, அதாவது மேன் இன் எல்லோ. அந்த பர்சனும் லிஃப்ட் கொடுத்து கார்ல அந்த டவுன் கிட்ட வரும்பொழுது கரெக்டா இந்த சோஃபியா தான் டச் பண்ணி அவருக்கு வலிப்பு மாதிரி வர வச்சிருக்காங்க. காரை இவங்க தான் திருப்பி ஷெரீஃபோடைய பில்டிங்ல மோத வச்சதே. சோ இவ்வளவு நேரம் நம்ம சோஃபியாவை பார்த்தது எல்லாமே அந்த மேன் இன் எல்லோ தான் உருமாறி வந்திருக்கு. அதனாலதான் வந்து நம்ம கென்னி இந்த கிராமத்தை பத்தி சொல்ல அவ்வளவா ஷாக் ஆகிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே அந்த மேன் இன் எல்லோவுக்கு தெரியும். சோஃபியாவும் இப்போ அந்த பர்சனை கண்ணை முழிக்க வச்சு இவ்வளவு தூரம் நான் இது வரைக்கும் வந்ததே இல்ல, ஒன்னாலதான் இவ்வளவு உள்ள வந்திருக்கேன். அதோட இப்ப உனக்கு நடக்க போறது உண்மையிலேயே நியாயமே இல்லாத விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்களை பார்க்க நீ உயிரோடவே இருக்க மாட்ட. அதோட அந்த சம்பவங்கள் தான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான விஷயமே. அது நடந்துகிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? இங்க இருக்கிற எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமா தங்களை தானே சித்திரவதைப்பட்டு சாக போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சோஃபியா சிரிச்சுக்கிட்டே அந்த பர்சனுடைய மூச்சை புடிச்சு நிறுத்தி அவரை கொலை பண்றாங்க. ஏன்னா அவரு மட்டும் கண்ணை முழிச்சு எழுந்து விஷயத்த சொல்லிட்டாருன்னா இந்த சோஃபியா தான் அந்த மேன் இன் எல்லோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சோ அதுக்காக தான் அவரு கதைய இவங்க முடிக்கிறாங்க. சோ அவரு துடிச்சு இறந்து போறாரு. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம கென்னி தூங்கிக்கிட்டு இருப்பாரு. இப்ப கண்ணை முழிச்சு பாக்குறாரு, சோஃபியாவை காணோம். அங்க அவங்களுடைய அப்பா மட்டும் தான் இருக்காரு. சோஃபியா எங்க போனன்னு பார்க்கும்போதுதான் கதவு ஓபன்ல இருக்கு. வெளியே தான் சோஃபியா கத்திக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு கென்னியும் ஓடி போய் சோஃபியா என்ன பண்ற அப்படின்னு சோஃபியாவை உள்ள கூட்டு வரலான்னு பார்த்தா அங்க அந்த பேய்கள் வர ஆரம்பிக்குதுங்க. கென்னியும் நம்ம வெளியே இருக்க கூடாது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சோஃபியாவை கூட்டிட்டு வேகமா அவங்க உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு உனக்கு? நான் தான் சொன்னல வெளியே போக கூடாதுன்ட்டு, ஏன் வெளியே போன அப்படின்னு இவர் கத்தும் பொழுது சோஃபியாவும் அழுதுகிட்டு அவர் என்னை விட்டு போயிட்டாரு, என் அப்பா இறந்து போயிட்டாரு, அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அலறாங்களா. கென்னியும் புரிஞ்சுக்கிட்டு சரி சரி ஒன்னும் இல்ல அப்படின்னு கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துறாரு. அங்க டாக்டர் கிறிஸ்டியோடைய ஃப்ரெண்டு பொண்ணு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க சோஃபியாவும் எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. ஃப்ரெண்டு பொண்ணு ஓடி போய் பார்க்கும் பொழுது அவரு இறந்து போன நிலைமையில பெட்ல இருக்காரு. எங்க கென்னியும் சோஃபியாவை சமாதானப்படுத்துறாரு. ஆனா இது எல்லாமே சோஃபியாவுடைய பக்காவான பிளான் தான். நம்ம மேன் இன் எல்லோ தான் எல்லாரும் நம்ம போடுற பிளானை நம்புறாங்க அப்படின்னு ஓர கண்ணுல கென்னிய பாக்குறாரு. எங்க எல்ஜினும் கையில கண்ணுல எல்லாம் கட்டு கட்டிக்கிட்டு ஆளு வெளியே வராரு. அங்க நம்ம ஷெரீஃப் இருக்காரு. ஷெரீஃபும் எல்ஜினை பார்த்து ஒரு நிமிஷம் உள்ள போ, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போக எல்ஜினுக்கு பயம். ஏன்னா ஆல்ரெடி ஷெரீஃப் உண்மையா சொல்றான்னு கையெல்லாம் உடைச்சிருப்பாரு. திரும்பவும் நம்மள டார்ச்சர் பண்ண போறாருன்னு பயந்துகிட்டே உள்ள போய் உட்காந்தா ஷெரீஃப் வந்துட்டு அவர் டார்ச்சர் பண்ண யூஸ் பண்ண பொருளெல்லாம் எடுத்து பேக்குள்ள தான் வைக்கிறாரு. நீ என்ன பண்ண அப்படின்ற விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா, அதுவும் முக்கியமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், இந்த இடமே சின்ன பின்னமாயிடும். அதனால யாராவது வந்து உன் கண்ணில் எப்படி அடிபட்டதுன்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா அப்படி கேட்டா ஃபாத்திமாவை காப்பாத்த நான் ட்ரை பண்ணும் பொழுது என் கண்ணில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லணும். இதை கேட்ட எல்ஜினும் ஒருவேளை நான் உண்மையை சொல்லல அப்படின்னா நம்ம ஷெரீஃபும் டார்ச்சர் பண்ண யூஸ் பண்ண பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போலாம் தான் இருந்தாரு. ஆனா அதை கேட்ட உடனே டக்குன்னு கீழே போட்டுறாரு. நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணல அப்படின்னா ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க ஃபாத்திமா சாகடிச்சாலே அந்த பாட்டியை கொன்னது நீ தான் சொல்லுவேன். அப்புறம் உன்னை அந்த பாக்ஸுக்குள்ள அடைச்சு வைப்பேன். அதுவும் நைட் டைம்ல என்ன ஆகும்னு தெரியும்ல, அந்த பேய்ங்க வந்து உன்னை கொன்னுடுங்க அப்படின்னு ஷெரீஃபும் இந்த டூல்ஸ் எடுத்துட்டு போலான்னு நினைச்சாரு. பட் யூஸ் ஆகும் அப்படின்னு கட்டலுக்கு அடியிலேயே தள்ளி விட்டுறாரு பேக. உடனே எல்ஜினும் ஆனா உண்மை வந்து எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதானே ஆகும், சரிதான், ஆனா உன் நிலைமையில நான் இருந்தேன்னா அது வெளியே வராம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் அங்க இருந்து போறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. ரெஸ்டாரண்ட்ல இந்த போலீஸ் ஆபீசர் லேடி வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜோக் பாக்ஸ் தன்னாலேயே ஆன் ஆக ஆரம்பிக்குது. கோழி கொக்கரக்கோ சவுண்டோட குட் மார்னிங்னு ஒரு பாட்டு ஓடுது. சோ டவுன்ல இருக்கிற எல்லாருமே எழுந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாபிதாவும் கண்ணை முழிச்சிட்டாங்க. ஜிம் இன்னும் வரவே இல்லை வீட்டுக்கு. நம்ம ஷெரீஃபும் மேன்ஷன்ல தானே தங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே அவரு வெளியே
வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. பைனாகுலர் எடுத்துட்டு வந்து பார்த்தா டவுன்ல சைன் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு மூட்டை ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கு. So, நம்ம ஷெரீஃப் அந்த டவுன்ல இருக்கிற எல்லோருமே அந்த மூட்டையை பாக்குறாங்க. டாபிதாவும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜிம் வீட்டுக்கு வரவே இல்ல. ஒரு வேளை அதுல இருக்கிறது ஜிம்மு தானோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த குட்டி பையன் எல்லாம் அது அப்பாவா, அது அப்பா கிடையாது தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் டிடெக்டிவ் கிட்ட சொல்லும் பொழுது டாபிதாவும் ஜூலி கிட்ட, இங்க பாரு நான் என்னன்னு பாக்குறேன், நீ ஈத்தனை கூட்டிட்டு பண்ண வீட்டுக்கு போ ப்ளீஸ், தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஜூலியும் வந்து ஈத்தனை கூட்டிட்டு அப்படியே பண்ண வீட்டுக்கு தான் போறாங்க. போற வழியிலேயே ஈத்தனு, அக்கா கண்டிப்பா அது நம்ம அப்பா கிடையாதுல, நீ நம்ம அப்பாவை கண்டுபிடிப்பியா? ஈத்தன், நான் கண்டிப்பா அப்பாவை கண்டுபிடிப்பேன், நான் ப்ராமிஸ் பண்றேன்னு ஜூலி ப்ராமிஸ் பண்றாங்க. எங்க நம்ம ஷெரீஃப் வந்து அந்த மூட்டைய மெதுவா கீழே இறக்க டாபிதா தான் வந்து ஓபன் பண்றாங்க. பார்த்தா உள்ள இறந்து போன ஒரு ஆட்டோடைய உடம்பு தான் இருக்கு. எல்லாரும் நிம்மதியாகிறாங்க. இங்க பண்ண வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற நம்ம ஈத்தனும் ஜூலியும் அந்த பண்ண வீட்டை ஓபன் பண்ணா அங்க இருக்கிறத பார்த்து இவங்க ஷாக் ஆகி அலற ஆரம்பிக்கிறாங்க. சவுண்டு கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது தான் ஜிம்மோட உடம்பு அங்கதான் தலைகீழா தொங்க விடப்பட்டிருக்கு. ஸோ டாபிதாலாம் மனசு உடைஞ்சி ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்னு யாருக்கும் இன்னும் தெரியல, ஜூலிக்கும் தெரியல. ஆனா ஜிம்மு சாகும்போது ஜூலி அங்க இருந்தாங்க. பட் அது வந்து ஃபியூச்சரை சேர்ந்த ஜூலி. இன்னும் அந்த விஷயங்கள் ஜூலியை பொறுத்த வரைக்கும் நடக்கவே இல்லை. ஜிம்மு இறந்து போனதுல சரியான கோவத்துல இருக்கிறது அந்த ஈத்தன்ன்ற பையன் தான். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் உடைக்கும் பொழுது டாபிதாவும் வந்து தடுக்கிறாங்க. சும்மா இருங்க அம்மா, நீங்க தான் அப்பா கூட சண்டை போட்டிருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்பா வீட்டுக்கு வரவே இல்லை, அதனால தான் இறந்து போனாருன்னு அந்த பையன் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறான். டாபிதாவும் ஜூலி கிட்ட, உண்மையா நாங்க கடைசியா சண்டையே போடவே இல்லைன்னு சொல்லும் பொழுது ஜூலியும், நீங்க சண்டை போட்டீங்களோ இல்லையோ, ஆனா இப்ப அப்பா நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் டாபிதா மேல கோவம் வெளியே கிளம்புறாங்க. இங்க இறந்து போன நம்ம ஜிம்முடைய உடம்பெல்லாம் ஷெரீஃப் மத்தவங்க எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த பண்ண வீட்டுல நாலேஜ் கம்ஸ் அட் காஸ்ட் அப்படின்னு எழுதிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாலேஜ்ன்றது ஒரு அறிவோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோ இருக்கலாம், அது இலவசமா கிடைக்காது, அதுக்கான விலையை நம்ம கொடுத்தே ஆகணும். இதுல விலை அப்படின்றது ஒரு காசு கிடையாது. ஒண்ணு அது உயிரா இருக்கலாம், இல்ல ரொம்ப பயங்கர கஷ்டமா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாபிதாவுக்கு வந்துட்டு பூர்வ ஜென்மங்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது, ஒரு நாலேஜ் வந்துச்சு. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த விலை தான் நம்ம ஜிம்முடைய உயிர். அதே மாதிரி தான் ஃபாத்திமாவும் இந்த டவுனுடைய ரகசியமான இங்க இருந்த மக்கள் வந்து சாகா வரத்துக்காக குழந்தைகளை சாகடிச்சாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது. ஆனா அதுக்காக அவங்க கொடுத்த விலை என்ன, ரொம்ப மோசமான பிரசவம் வந்து ஒரு பேய்க்கே அவங்க உயிர் கொடுத்திருக்காங்க. நம்ம ஷெரீஃபும் வந்து அந்த கேவுக்குள்ள போய் இந்த மாதிரி மான்ஸ்டர்கள் திரும்ப உருவாகுதுன்ற ஒரு நாலேஜ் அவருக்கு கிடைச்சது. ஆனா அதுக்கு அவரு விலையா கொடுத்தது அவருடைய மென்டல் பீஸ் தான். ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் சாகடிக்கணும், புல்லட் எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிருப்பாரு ஆளு. இப்ப வரைக்குமே அவரு மென்டல் பீஸை இழந்துதான் இருக்காரு. சோ இப்படின்னு இந்த சீரீஸ் முழுக்கவே யார் யாருக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிய வருதோ அவங்க எதையாவது ஒண்ணுத்தை இழந்திருப்பாங்க. சோ நம்ம ஷெரீஃப், அவரோட பையன் ஜேடுன்னு எல்லாருமே ஜிம்மோட உடம்ப எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வராங்க. ஷெரீஃபும் நாலேஜ் கம்ஸ் அட் காஸ்ட் அப்படின்னா என்னது, யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் ஜேடுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதனால ஷெரீஃப் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஷெரீஃபும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா நீயும் டாபிதாவும் நிறைய மறுபிறவி எடுத்து வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆமா ஷெரீஃப், அந்த குழந்தைகளுடைய உருவம்லாம் எங்க கண்ணு முன்னாடி வந்து அங்குயி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிச்சிங்க. அதுக்கான அர்த்தம் ரிமெம்பர், அது இப்பதான் எங்களுக்கே புரிஞ்சுது. அதோட அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட போயிட்டு நாங்க மியூசிக்கை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த நாலேஜ் வந்தது. ஆனா அதனால ஜிம்மு இறந்து போயிட்டான். அதோட அந்த பூர்வ ஜென்மங்கள் பத்திலாம் ஜேடு வந்துட்டு ஒரு பேப்பர்ல ஃபுல்லா டைம் லைனாவே எழுதி வச்சிருக்காரு. ஸோ அந்த டைம் லைனை வந்து கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ ஜேடுடைய அந்த டைம் லைன்ல வந்து தி பிகினிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எல்லா விஷயங்களும் அப்பையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அது எந்த காலகட்டம் அப்படின்னு அவருக்கே தெளிவா தெரியல. அந்த கேவுக்குள்ள குழந்தைகள்லாம் படுத்துக்கிட்டு இருக்கும்ல, கல்லு மாதிரி இருக்குமே, அந்த கற்களுடைய காலகட்டம் என்னவா இருக்கும், அது ஏன்ஷியன்ட்டா இல்ல மெடிவல் ஏஜா அப்படின்னு இவருக்கு எதுவும் புரியல. ஆனா இவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் 1600கள்ல இருந்து தான் தெரியுமே. ஏன்னா அந்த பாட்டில் ட்ரீ இருக்குல்ல, அந்த பாட்டில் ட்ரீயா இருக்கட்டும், அது ஒரு 400 வருஷ பழமையான ட்ரீ. அதோட அந்த ட்ரீயோடைய பாட்டில்கள் எல்லாம் பேப்பர்ல எழுதியிருப்பாங்கல்ல நம்பர்ஸ், அதுவும் எப்படி பார்த்தாலும் 1600கள்ல சேர்ந்ததுதான். அப்புறம் இந்த டவுனை சுத்தி நிறைய இடிஞ்ச இடங்கள் மாதிரி இருக்குல்ல, அந்த கிணறு கூட இப்ப எரிஞ்சுதான் இருக்கு. அந்த இடத்துல தான் ஜூலி கிராஸ் பண்ணாங்கன்னா டைம் டிராவல் பண்ணிருக்காங்களே. ஸோ அந்த இடங்கள்லாம் 1700கள்ல கட்டியிருக்கலாம். அப்புறம் காட்டுக்குள்ள நிறைய பொம்மைகள், வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கும், ரெட் ஸ்டோன்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே 1800கள்ல இருந்திருக்கலாம். 1861 இருந்து 1865 வரைக்கும் அமெரிக்காவுடைய சிவில் வார் காலகட்டம். அந்த டைம்ல தான் இந்த டவுன்ல அந்த பண்ண வீடா இருக்கட்டும், மேன்ஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கட்டியிருப்பாங்க.
இல்லைன்னா அந்த பண்ண வீடு 1700களில் கூட கட்டியிருக்கலாம் அப்படின்னு திரும்ப அவரு ரீமார்க் பண்றாரு. ஸோ அப்படியே 100 வருஷங்கள் கழிச்சு 1950களில் தான் அந்த மோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, ஹவுசஸ், அந்த சைன் போர்டா இருக்கட்டும், மேபி அந்த ஹாஸ்பிட்டல் கூட இந்த டைம்ல கட்டியிருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாரு. அதோட இந்த எபிசோட்லயே அந்த வீட்டுடைய ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு பழைய காலண்டர் இருக்கும், 1970களை சேர்ந்த காலண்டர். ஸோ அப்படின்னா அந்த டைம்ல தான் இந்த வீடுகள் எல்லாம் கட்டியிருக்காங்களே. அதோட இங்க மொத்தம் 2 பாட்டில் ட்ரீ இருக்கு. அதுல இன்னொன்னு வந்து 1970களை சேர்ந்தது தான். இதை தான் மிராண்டான்றவங்க அவங்க வீட்டுல வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரீயும் அவங்க வீட்லயும் இருக்கும். மிராண்டா யாருன்னா நம்ம டேபித்தாவுடைய முன்னாள் ஜென்மம். ஸோ இவங்க வந்து 1981 அந்த மான்ஸ்டர்களால பாட்டில் ட்ரீக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. ஸோ மிராண்டாவுக்கு வந்து 2 பசங்க, ஒன்று நம்ம விக்டரு, இன்னொன்று விக்டருடைய சிஸ்டரு. ஆனா அவங்க எப்படி இறந்து போனாங்கன்ட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல. விக்டர் மட்டும் இன்னும் உயிரோட இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரசன்ட் டைம் நம்ம டேபித்தா, ஜேடு இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு இப்ப நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிய வருது. ஆனா அதோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கையும் போட்டிருக்காரு. ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னே இவருக்கு தெரியல. ஸோ இப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு டைம்லைன் மாதிரி போட்டிருக்காரு. ஸோ ஷெரீஃபும் சொல்றாரு, சாராவுக்கு அந்த குரல்கள் கேட்கும் பொழுது சாராவும் சொல்லியிருந்தா நம்ம அதிகமா புஷ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அது அதிகமா பின்தள்ளும். அதோட சாராவுடைய பிரதரும் இந்த இடத்த பத்தி ஒரு தியரி கொண்டு வந்தான். இந்த இடத்துல இருந்து தப்பிக்க நம்ம முயற்சி பண்றது இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்க நினைக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு அவனும் சொல்லியிருக்கான். சரி எது என்னவோ ஜேட், நீ சொல்ற அந்த குழந்தைகள்லாம் எப்பயோ இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம அவங்கள காப்பாற்ற முடியும்? ஜேடும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஷெரீஃபும் நல்லா யோசிச்சு ஒரு ஐடியாவை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஸோ ஜேடு நேரா அந்த பண்ண வீட்டுக்கு போக அங்க நம்ம டேபித்தா இருக்காங்க. நாலேஜ் கம்ஸ் அட் காஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தைகளை வந்து டேபித்தா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜேடும் போயிட்டு பாத்தியா, அப்ப நமக்கு வந்த மெமரிஸ் எல்லாமே உண்மைதான், அதுதான் இதை உணர்த்துது, நம்ம இதுக்கு மேலேயும் எதையும் தெரிஞ்சுக்க கூடாது, நம்மளை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அதுங்க பண்ணிருக்குங்க. உடனே டேபித்தாவும் அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கங்கன்னா அதுங்க ஜெயிச்சிருச்சிங்க, என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. உடனே ஜேடு வந்து ஆனா இதுக்காக நம்ம அப்படியே விடக்கூடாதுல்ல. ஸோ டேபித்தாவுக்கு வர்ற கோவத்துல அப்படியே ஜேடு முன்னாடி வந்து அசிங்கமா திட்டி, இங்க பாரு உனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால நீ அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட போயிட்டு வயலினா வாசிப்ப, ஆனா எனக்கு என் ஹஸ்பண்ட் இப்ப இறந்து போயிட்டாரு, இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க, உன் கூட வந்து அந்த பைத்தியக்காரத்தனமா வயலினா வாசி என் குழந்தைங்களுடைய உயிருக்கு எதுவும் நடந்ததுன்னா என்ன பண்றது? ஜிம்முக்கு பதில் இந்த இடத்துல நீ தான் இறந்து போயிருக்கணும், அதுக்கு நீ தான் டிசர்வ்டான ஆளுன்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. ஜேடோட முகமே மாறி போகுது. எங்க அந்த மேன் இன் எல்லோ சோஃபியான்ற ஒரு உருவத்துல அவர் இருக்காரு. இறந்து போன அப்பாவுக்கு அப்படியே பிரேயர் பண்றாங்களாமா. அவர் நம்ம கென்னியும் வந்து அவருடைய உடம்ப க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சோஃபியா கிட்ட வர, அவங்களும் அடுத்தது என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் வந்து ஷெரீஃப் கிட்ட பேசுறேன், அவர் வந்து ஃபியூனரலுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. எனது ஷெரீஃபா அவர் ரொம்ப நல்லவரா அப்படின்னு சொல்லி கேட்க, கென்னியும் ஆமா அவர் ரொம்ப நல்லவர், அவர் தான் உன்னை அந்த கார்ல இருந்து காப்பாத்தினது, அதோட இந்த டவுன் இப்ப எல்லாருமே ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஷெரீஃப் தான் சொல்ல, அந்த சாராவும் அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மேன் இன் எல்லோ வந்ததுக்கான ரீசன் என்ன? இந்த டவுன்ல இருக்கிற எல்லாரையும் சின்ன பின்னமாக்கணும், அதுதான். நம்ம கென்னியும் நீ அழுதுகிட்டே இருக்க, வேணா வா இந்த டவுனை சுத்தி காட்டுறேன், அதோட உன் கண்ணாடியும் உடஞ்சிருக்கு, ஸ்டோரேஜ் ரூம்ல வேற ஏதாவது கண்ணாடி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. வெளியே வர எல்லோருமே ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அங்க சாராவும் இருக்காங்க. கென்னியும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி பண்ண வீட்டுல ஜிம்மி இறந்து போய் கடந்தான்னு சொல்ல இவரும் ஷாக் ஆகுறாரு. உடனே கென்னி அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கூட சோஃபியா இருக்காங்களே. உடனே சாராவும் கென்னி நீ போ, நான் சோஃபியாவை கூட்டிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறேன், அவளுக்கு தேவையான கிளாஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சோஃபியாவை கூட்டிட்டு அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஏன்னா அங்கதான் வந்து ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு. ஆனா அங்க ஓரமா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம போலீஸ் ஆபீசர் லேடியா பார்த்துட்டு சாராவும் சோஃபியா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சாரா வந்து அந்த போலீஸ் ஆபீசர் லேடி கிட்ட பேச போறாங்க. ஆனா அந்த போலீஸ்கார லேடி வந்து இங்க பாரு நீ என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, தேவையில்லாம என்கிட்ட பேசாத அப்படின்னு முறைச்சு விட்டுறாங்களா. சாராவும் சோஃபியாவை கூட்டிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறாங்க. எங்க அந்த போலீஸ்கார லேடி வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும்ல, அதை ஆட்டைய போட்டு போகலாம்னு நினைக்கும் பொழுது டாக்டர் கிறிஸ்டியும் அவங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் வந்து தடுக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, டாக்டர் கிறிஸ்டி ஆம்புலன்ஸ்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு நீ எங்க போறியோ நானும் அங்க வரேன், வண்டியை கலப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது போலீஸ்கார லேடியும் ஓகேன்ட்டு டாக்டர் கிறிஸ்டியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஃப்ரெண்டு பொண்ணுக்கு இங்க என்னடா நடக்குது, இவங்க எங்க போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அதனால வேகமா ஓடி வந்து ஷெரீஃப் கிட்டையும் கென்னி கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. இங்க ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து அந்த சோஃபியா வந்து ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறாங்க. சாராவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இங்க இவ்வளவு பொருள் இருக்குல்ல, இது எல்லாமே இங்க வந்து மாட்டிக்கிட்டவங்களுடைய பொருள் தானே, அவங்க இல்லைனாலும் அவங்க ஞாபகமா இந்த பொருட்கள் இருக்குதானே அப்படின்னு ஒரு பேலட் டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணுடைய ஒரு பொம்மையை அவங்க பாக்குறாங்க.
இன்னைக்கு காலையில ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரு மாதிரியே நிறைய பேர் இறந்து போவாங்களா தினமும்னு சொல்லி கேட்கும் பொழுது சாராவும் ஷெரீஃப் வந்து அந்த டாலிஸ்மேன்ன்ற கல்லை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவா யாரும் சாகல, ஆனா இப்பதான் அடிக்கடி செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோஃபியா அதான் மேன் இன் எல்லோ சாராவை உசுப்பேத்தணுன்றதுக்காகவே உன்னோட ஃபேமிலி ஆட்கள் இங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க நம்ம சாராவுக்கு அவங்க பிரதர் ஞாபகம் வருது. அப்படியே முகமே மாறுது. இல்ல இப்ப யாரும் இல்ல, சரி நீ உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. சாராவை முன்னாடி போக விட்டு இந்த மேன் இன் எல்லோ சோஃபியா அப்படியே கண்ணாடியை கழட்டி இன்னும் என்னென்ன பண்றேன் பாருன்ற மாதிரியே பின்னாடி போறாங்க. எங்க நம்ம ஜூலி வந்து ஈத்தன் கூட மேன்ஷன்ல இருக்காங்க. ஈத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்பா இறந்து போனதை நினைச்சு ஈத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஜூலி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம மேன்ஷனுடைய லீடர் லேடியான டோனா பார்த்துட்டு, ஜூலி எங்க போற? அது வந்து நான் ஜஸ்ட் சும்மா வாக் பண்ண தான் போறேன், நான் வேணா யாரையாவது உன் கூட அனுப்பி வைக்கவான்னு சொல்ல, டோனா மதியம் தான் ஆகுது, நான் ஜஸ்ட் சும்மா போயிட்டு வரேன். சரி ஓகே ஜூலி போயிட்டு வா, நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் இல்ல ஏதாவது பேசணும்னா கூட என்கிட்ட பேசு, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்றாங்க. ஜூலியும் ஓகேன்னு சொல்லி அங்கிருந்து நேரா நம்ம ஆர்வ கோளாறு ரேண்டல் அவரை பார்க்க போறாங்க. அவர் வாயெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, தையல் போட்டு வச்சிருக்காங்க. ரேண்டலும் என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, என்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு ஜூலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என் கூட வா, நம்ம ஆல்ரெடி போன இடத்துக்கு போகணும், அங்க போனாதான் என் அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஜூலி ஒரு பிளானை போட்டு ரேண்டலை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. அவதான் டவுனுக்குள்ள ஆம்புலன்ஸ் வேகமா போகுது. நம்ம ஷெரீஃப் கென்னிலாம் தடுக்க ட்ரை பண்றாங்க. டோனாவும் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அந்த போலீஸ்கார லேடி கிறிஸ்டியை கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டோனா வந்து இதுல போக்கஸ்டா இருக்கிறதுனால வீட்டுல இருந்த அந்த ஈத்தன் பயவுள்ள நைஸா பின்பக்க டோர் வழியா எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. எங்க ஆம்புலன்ஸை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த போலீஸ்கார லேடியும் டாக்டர் கிறிஸ்டி கிட்ட சொல்றாங்க, இப்படியே போய்கிட்டு இருந்தா திரும்ப திரும்ப இதே டவுனுக்கு தானே வருவோம், ஆனா ஏதாவது ஒரு வழி மூலியமா திடீர்னு நம்ம இந்த டவுனை விட்டு வெளியே போகவும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்க நம்ம ஜூலியும் அந்த ரேண்டலை கூட்டிட்டு அந்த கிணறு மாதிரியான இடத்துக்கு வராங்க. ரேண்டல் வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு. ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நீ வந்த, உனக்கு வலிப்பு மாதிரிலாம் வந்தது, ப்ளீஸ் திரும்பவும் போக வேணாம். உடனே ஜூலியும், என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, உனக்கு புரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போகும் பொழுது நான் இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போன மாதிரி தோணுச்சு, டைம்ல பின்னோக்கி போன மாதிரி. ஒருவேளை நான் திரும்பவும் போய் என்னால டைம் டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா என் அப்பாவை காப்பாற்ற முடியும்ல, ப்ளீஸ் நான் இதை ட்ரை பண்ணியாவது பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரேண்டலும் சரி ஓகே நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு கேட்கிறாரு. எங்க நம்ம டேபிதாவும் சர்ச்சுக்கு வராங்க. இறந்து போன நிலைமையில இருக்கிற ஜிம்மை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அலறாங்க. ஜிம், எனக்கு வந்த மெமரிஸை தான் உங்ககிட்ட சொன்னேன், அதுக்காக நீ ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை? எனக்கு வந்த மெமரிஸ்லாம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, ஆனா இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்னதான் ஜிம். உன்னை எப்ப முதல்ல பார்த்தனோ அப்பயே என் மனசு ஃபுல்லா நீ நிறைஞ்சு போயிட்ட, ஆனா நீ சாகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியல. இப்ப நீ இல்லாம இந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன் ஜிம்? நம்ம பசங்களை என்னால எப்படி பத்திரமா பாத்துக்க முடியும்? ஆனா உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம குழந்தைகளை பத்திரமா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாபிதா அங்க இருந்து போறாங்க. எங்க நம்ம ஷெரீஃப், கென்னி அப்படின்னு எல்லாருமே ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போற போலீஸ் ஆபீசர் லேடி வந்து திரும்ப திரும்ப அந்த டவுனுக்கு தான் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிதான் திரும்பவும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஷெரீஃப் நடு ரோட்ல நின்னு எம்மா வண்டியை நிறுத்துமா அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த போலீஸ்கார லேடி ஸ்பீடை ஏத்துறாங்க. ஷெரீஃபும் ஓரமா போயிடுறாரு. டாக்டர் கிறிஸ்டியும், இங்க பாரு நீ ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்க, இப்படியே போனா இந்த டவுனை விட்டு வெளியே போயிடுவோன்னு எப்படி நம்புற? இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு சும்மா இல்ல, நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க போய்கிட்டே தான் இருக்காங்க. எங்க விக்டருடைய அப்பா வந்து அந்த பண்ண வீட்டுக்கு வராரு. அங்க நாலேஜ் கம்ஸ் அட் காஸ்ட்னு எழுதிருக்கு. அதை பார்த்து நம்ம விக்டர் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காரு. விக்டர் என்ன ஆச்சு? ஈத்தனை வேற காணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனை கண்டுபிடிக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி கேட்க, அப்பா நீங்க இங்க வந்திருக்கவே கூடாதுப்பா, எல்லா நல்ல விஷயங்களையும் இங்க இருக்கிறதுங்க கொன்னுக்கிட்டு இருக்குங்க, அடுத்தது நீங்க என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு விக்டர் ஒரு மாதிரி ஆகும்போதுதான் விக்டருடைய அப்பாவும், நான் மட்டும் கிடையாது விக்டர், இங்க இருக்கிற யாருமே இங்க வந்திருக்க கூடாது, இங்க நடக்கிற எதுவுமே நியாயமே கிடையாது, ஆனா இப்ப எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? நான் உன் கூட இருக்கேன், அப்பா இருக்கேன், ஓகேயா? இந்த செவுத்துல என்ன எழுதி இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் என் பையன் கூட இருக்கேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விக்டர் அவரு சமாதானப்படுத்துறாரு. எங்க அந்த பால் அடைஞ்சு போன கிணறு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஜூலியும் ரேண்டலும் வந்துடுறாங்க. ஜூலி வந்து ரேண்டலை அந்த இடத்துக்குள்ள நடந்து போன்னு சொல்ல அவரும் நடந்து போறாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. நான் உன்னை ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு தானே கேட்ட, நான் உள்ள போகும் பொழுது என்னோட உடம்பு இங்க தான் இருக்கும், நான் பிசிக்கலா டைம் டிராவல் பண்ண முடியாது, நான் உள்ள போன உடனே அப்படியே கீழே விழுந்துருவேன், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும், நீ கரெக்டான நேரத்துல என்ன
ஈத்தனை வெளியே கொண்டு வந்துட்டேன்னா நான் திரும்ப இங்கேயே வந்துருவேன். ரேண்டலும் ஏதோ சொல்ற, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் ஹெல்ப் பண்ண ரெடி ஆகுறாரு. ஸோ ஜூலி அந்த இடத்துக்குள்ள போன உடனேயுமே டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டம், அதாவது பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஆர்வ கோளாறு ரேண்டல் வந்துட்டு நம்ம டோனாவை பிடிச்சி வச்சு அன்னைக்கு நைட் வந்து ஆர்வி வேன்லயே தங்கியிருப்பாங்கல்ல, ஜிம்மு, ஷெரீஃப், டோனா, ரேண்டல்லாம் இருப்பாங்களே, அந்த டைமுக்கு இவங்க போறாங்க. அப்ப கூட நம்ம ஷெரீஃப் அந்த புல்லட்ல வந்து ஒரு பேயோட உடம்புல இருந்து எடுத்த லிக்விட தடவி ஷூட் பண்ணி பாப்பாரு. அப்ப அவரு பேய சுடுறேன்னு சொல்லி ஜஸ்ட் மிஸ் நம்ம ஜூலியோடைய மேலேயே பட்டிருக்கோம். ஸோ ஜூலிக்கும் நம்ம பாஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம்னு புரிஞ்சிருச்சு. ஆனா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு அங்கிருந்து ஒரு பேய் நம்ம ஜூலியை பிடிச்சி அப்படியே அது மேலே ஏறி உட்காந்து ஜூலியா காலி பண்ணிருக்கோம். நல்ல வேலையா இங்க பிரசன்ட் டைம்ல நம்ம ரேண்டல் ஜூலியோடைய உடம்ப அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வந்த உடனே ஜூலி பிரசன்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியுதுன்னு ஜூலிக்கு புரிய வருது. திரும்ப உள்ள போகணும்னு சொல்றாங்க. ஆனா ரேண்டல் வந்து ப்ளீஸ் வேணாம், பொறுமையாருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. எங்க டாபிதா வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ஈத்தன் காணோன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வீட்டு வாசல்லையே தான் நம்ம டோனா இருக்காங்களே. பார்க்கும்போது தான் பின்பக்க டோர் வழியா ஈத்தன் எஸ்கேப் ஆகி போயிருக்கான். எங்க ஆம்புலன்ஸ் அந்த போலீஸ்கார லேடியும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப டவுனுக்கே தான் வராங்க. அப்படி போகும்போது தான் ரோட்ல ஈத்தன் நடந்து போறத பார்த்தும் நிக்காம தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. டாக்டர் கிறிஸ்டியும் அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு, அந்த பையன் தனியா இங்க சுத்திக்கிட்டு இருக்கான், ஒழுங்கா வண்டி நிறுத்துன்னு சொல்லியும் கேட்கவே இல்லை இவங்க. திரும்பவும் அகைன் டவுன் கிட்ட வர அங்க நம்ம ஷெரீஃப், கென்னி இவங்கலாம் ரோட்ல டிராப்ப போட்டு அதில் அந்த ஆம்புலன்ஸ் டயர் மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் வண்டி ஓரமா நிக்குது. ஸோ உள்ள போயிட்டு நம்ம ஷெரீஃப் அந்த போலீஸ்கார லேடியா பிடிச்சி என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கையில விலங்க மாட்டுறாரு. டாக்டர் கிறிஸ்டியும் ஈத்தன் வந்து இந்த ரோட் சைடா நடந்து போயிட்டு இருந்தான், சீக்கிரம் போய் பாருங்கன்னு சொல்ல ஈத்தனை தேடவும் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஈத்தன் வந்து அவங்களுடைய ஆர்வி வேன் கவுந்து போயிருக்கும்ல அந்த இடத்துக்கு தான் போயிருக்கானு. ஒரு பேக்ல ஆர்வி வேன்ல இருக்கிற ரேடியோவெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ ஒரு சவுண்டு. போய் பார்த்தா ஈத்தன் கண்ணுக்கு இறந்து போனா அவங்க அப்பா உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பேகெல்லாம் போட்டு ஈத்தன் வேகமா ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்க பார்த்தா ஒரு உண்மை மாதிரி தான் தெரியுது. ஈத்தன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அப்பா நம்மளுடைய ரேடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உடனே நம்ம ஜிம்மோ, ஆனா ஈத்தன் அது உடஞ்சி போயிருக்கு உனக்கு தெரியாதா? ஆனா எப்படியாவது சரி பண்ணி என்னோட தம்பி தாமஸுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம்ப்பா, ஏன்னா நீங்க ரொம்ப தனிமையா இருப்பீங்கல்ல, அவங்க கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. அப்பாவும் ஒரு மாதிரி கஷ்டத்தோட சிரிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஈத்தன் யாரை பத்தி பேசுறாருன்னா நம்ம ஜிம்முக்கும் டாபிதாவுக்கும் மூணாவதா ஒரு குழந்தை பிறந்திருக்கும், சின்ன வயசுல இறந்து போயிருக்கும், அந்த குழந்தைய பத்தி தான் பேசுறாரு. ஜிம்மு வந்துட்டு அடிக்கடி பின்னாடி காட்டையே திரும்பி பாக்குறாரு. ஈத்தனும் அப்பா அங்க என்ன பாக்குறீங்க, என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்க, ஈத்தன் அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். முதல்ல நம்ம இந்த டவுனுக்கு வரும்போது நம்ம ஆர்வி வேன் கிராஷ் ஆகி உனக்கு கூட அடிபட்டது இல்ல, அன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு கனவு வந்தது, அது என்ன கனவுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஈத்தனும் அது ஒரு பெரிய கண்ணு, அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வலிஞ்சு வந்து அது ஒரு ஏரியா மாறி இருந்ததுப்பா, அதேதான் ஈத்தன், அதை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா அப்பா நீங்களும் என் கூட இருக்கலாம்ல, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாமே. ஆனா ஈத்தன் அப்பாவால உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்ல ஈத்தனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே அங்க டாபிதா வந்து ஈத்தனை தேடி வந்திருக்காங்க. ஏன்னா விஷயம் கேள்விப்பட்டு ஈத்தனும் அம்மாவை திரும்பி பார்த்துட்டு டக்குன்னு இங்க பார்த்தா அப்பாவை காணோம். அப்பா எங்க போனீங்க, சீக்கிரம் திரும்ப வாங்கன்னு இந்த பையன் கத்த, டாபிதாவும் ஓடி வந்து ஈத்தன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்பொழுதுதான், அம்மா நான் இங்க அப்பாவை பார்த்தேன், அப்பா என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாபிதா வந்து பாவம் சின்ன பையன் அப்பா இறந்து போனதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு அந்த விஷயத்த பெருசா கண்டுக்காம ஈத்தனை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. இந்த நேரத்துல நம்ம எல்ஜினோ வந்து மேன்ஷனுடைய கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஆளு. கரெக்டா அந்த நேரத்துல தான் ஃபாத்திமா தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. ஃபாத்திமாவை பார்த்த உடனே இவர் இங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண உடனே ஃபாத்திமாவும் இல்ல நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவங்க நேரா தண்ணி குடிக்க போயிடுறாங்க. ஆனா உடனே எல்ஜினை திரும்பி பார்த்து நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எல்ஜினோ எனக்கு தெரியல, ஆனா நான் பண்ண தப்புக்கு நான் டிசர்வ்டான ஆளுதான். உடனே ஃபாத்திமாவும் எல்ஜினை நினைச்சு கவலைப்படுறாங்க. அப்படியே பக்கத்துல வந்து இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை வெறுக்கலாம் இல்ல, இந்த இடம் நம்ம ரெண்டு பேரையுமே யூஸ் பண்ணிக்கிச்சு அவ்வளவுதான். உடனே எல்ஜினோ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே பழைய மாதிரி இருக்க மாட்டோம்ல, ஃபாத்திமாவும் கண்டிப்பா இருக்க மாட்டோம், ஆனா எல்ஜின் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ஏதோ ஒரு ஹெல்ப்பை நம்ம எல்ஜின் கிட்ட கேட்கறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஷெரீஃப் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கனவு வருது. பாஸ்ட்ல அவரோட ஒய்ஃப் இந்த இடமே ஒரு கனவு உலகம் அப்படின்னு நினைச்சு எல்லாரையும் ஷூட் பண்ணுவாங்கல்ல, வேற வழி இல்லாம இவரும் அவரோட ஒய்ஃபை ஷூட் பண்ணுவாரு. அந்த விஷயங்கள் அவருக்கு கனவா வந்து டிஸ்டர்ப் ஆகி தூங்கவே முடியல அவரால். அடுத்த நாள் ஆகுது, ஷெரீஃப் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்கதான் அந்த போலீஸ்கார லேடிய அடைச்சு வச்சிருக்காரு.
நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு ஷெரீஃப் கேட்க, நான் இப்போ ஓகே இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? நேற்று நீ பண்ண வேலைக்கு வேற மாதிரி நடந்திருக்கும். ஒரு வேளை உன் கூட வந்த டாக்டர் கிறிஸ்டிக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்ததுன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு நீயும் நானும் இப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். என்னோட பேச்சே வேற மாதிரி இருந்திருக்கும். உடனே அந்த போலீஸ்கார லேடியும், நேற்று நான் நானாவே இல்லை, ஏன் அப்படி பண்ணனே எனக்கு புரியல. அதோட டாக்டர் கிறிஸ்டி சொன்னாங்க, இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ண எல்லார்கிட்டையும் காமனா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா ஷெரீஃப்? எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அதனால நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என் கன்னுடைய புல்லட்டை கொடுங்க, அதுவும் ஒரே ஒரு புல்லட் கொடுங்க, நான் அதை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுறேன். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஷெரீஃபும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க அந்த சோஃபியாவுடைய அப்பா, உண்மையிலேயே அப்பாலாம் கிடையாது இவரு பாவம் லிஃப்ட் தான் கொடுத்திருப்பாரு. அந்த மேன் இன் எல்லோ தான் சோஃபியான்ற ஒரு பொண்ணு மாதிரியே அங்க இருக்கு. இவரோட உடம்ப வந்து ஃபியூனரலுக்காக ரெடி பண்றாங்க. பக்கத்திலே தான் அந்த சோஃபியான்ற பொண்ணும் இருக்க. நம்ம கென்னியும் அங்க வராரு. கார்ல இருந்த பொருளெல்லாம் ஒரு டப்பால போட்டு கொண்டு வந்து வச்சுட்டாரு. அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த சோஃபியாவும், கொஞ்சம் தனியா விடுறீங்களா, கடைசியா நான் எங்க அப்பாவுக்கு குட் பை சொல்லணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. இந்த சோஃபியா வந்து இறந்து போன அந்த பர்சனை பார்த்து, உன்னாலதான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உன் ஞாபகார்த்தமா எதையுமே எடுக்காம உன்னை அப்படியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன அந்த பர்சனுடைய வாய்க்குள்ள கையா விட்டு ஒரு பல்ல அப்படியே உடைச்சி எடுக்கிறாங்க. ஏன்னா இவருடைய ஞாபகார்த்தமா அந்த பல்லு இருக்க போதான். எங்க நம்ம ஜேடும் அவருக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு, ஆனா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆளு தியானம்லாம் பண்றாரு. ஒன்னும் வர மாட்டேங்குது, பயங்கரமா கத்துறாரு. ஷெரீஃபா அந்த இடத்துக்கு வந்து, என்னாச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சியா? நானும் கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்றேன், அது என் மூளைக்குள்ளதான் இருக்கு, ஆனா அது வெளியே வர மாட்டேங்குது. ஷெரீஃப், உங்ககிட்ட ஏதாவது ஒரு போதை பொருள் இருக்கா? ஏன்னா டாபிதாவுடைய முன்னாள் ஜென்மம் மிரண்டா, அவங்க போதை பொருளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பழைய ஞாபகங்கள்லாம் வந்து இந்த டவுனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தாங்க. அதனால நானும் போதை பொருள் யூஸ் பண்ணா பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம்ல. ஷெரீஃபோ, நான் இங்க வந்ததே ஜிம்முக்கும் அந்த சோஃபியாவுடைய அப்பாவுக்கும் கடைசி மரியாதை பண்ண போறோம், அதுக்கு தான் உன்னை இன்வைட் பண்ணேன். ஐம் சாரி ஷெரீஃப், என்னால் வர முடியாது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், அதில் மட்டும்தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் வெளியே கிளம்ப, நம்ம ஷெரீஃபும், ஜேட் கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாயிரு, ஏன்னா ஜிம்மு இறந்தப்போ அந்த இடத்துல நாலேஜ் கம்ஸ் அட் காஸ்ட்னு இருந்தது. ஸோ இப்போ நீ புது இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு நம்ம கொடுக்க போகிற விலை என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. ஜேடும் ஓகேன்னு அங்கேருந்து கிளம்புறாரு. எங்க இறந்து போன சோஃபியாவோட அப்பா நம்ம ஜிம்மு ரெண்டு பேரையுமே புதைக்கிறாங்க. கடைசி மரியாதையை செலுத்த எல்லோருமே அங்கே வராங்க. டாபிதாவும் அவங்க பசங்களை கூட்டிட்டு வரும்பொழுது ஈத்தன் ஒரு மாதிரியே பண்ணிட்டு வரான். என்னடா ஆச்சுன்னு கேட்டா, இல்லை இந்த கோட்டு வந்து எனக்கு ரொம்ப லூஸாக இருக்கு, ஆனால் ஈத்தன் உன் சைஸுக்கு எதுவும் இல்லை, இதுதான் இருந்தது, வேணா சொல்லி இதை கலட்டுடு. இல்லைம்மா, தாத்தா இறந்து போன அப்பாவும் இதே மாதிரி கோட் தாமா போட்டு வந்தாரு, அவங்களுக்கு கொடுக்குற கடைசி மரியாதை இதுதாமா அப்படின்னு சொல்லி இவங்க அங்கிருந்து போறாங்க. ஸோ நம்ம ஷெரீஃபும் வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசுறாரு. இந்த நாள் ரொம்ப ஈஸியான ஒரு நாள் கிடையாது, நம்ம எல்லோருக்குமே ஒரு கஷ்டமான நாள். ஸோ உங்க எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு ஒரு காக்கா அந்த இடத்துக்கு வருது, கத்த ஆரம்பிக்குது. ஒன்று மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட காக்காக்கள் சுத்த ஆரம்பிக்குது அந்த இடம் முழுக்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பார்த்ததே இல்லை. அந்த இடத்துல தான் அந்த மேன் இன் எல்லோ சோஃபியான்ற ஒரு கேரக்டர்ல இருக்காரு. அவரும் இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி பயந்த ரியாக்ஷனை கொடுக்குறாரு. அவரை டாபிதா அவங்க பசங்களை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, அந்த பசங்க சாப்பிடவே இல்லை. எடுத்து சாப்பிட்றான்னு சொன்னாலும் அம்மா எனக்கு பசிக்கவே இல்லைம்மா அப்படின்னு ஈத்தன் சொல்ல, இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து அந்த மேன் இன் எல்லோ சோஃபியாவா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம விக்டர் வராரு. டாபிதாவும், சொல்லு விக்டர், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து, சின்ன வயசுல நான் டிராயிங் பண்ணுவேன், சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்கை காட்டுறாரு. பார்த்தா முதல்ல நம்ம ஜிம்மு, டாபிதா, ஜூலி, ஈத்தன்லாம் வந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த அவரு டிராயிங் பண்ணியிருக்காரு அந்த ஆர்வி வேனோட சேர்த்து. அதை பார்க்க டாபிதாவுடைய மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப தேங்க்ஸ் விக்டர்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிராயிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஈத்தனுக்கு ஞாபகம் வருது, அப்பாவுடைய உருவம் மாதிரி ஒன்று வந்து லேக் ஆஃப் டியர்ஸை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாரு. ஸோ அதனால ஈத்தனும் டாபிதா கிட்ட, அம்மா நான் விக்டர் கூட மேன்ஷனுக்கு போகட்டுமான்னு சொல்லி கேட்க, டாபிதா வந்து முடியாதுன்ற மாதிரியே யோசிக்கும் பொழுது டக்குன்னு விக்டரும், நீங்க கவலைப்படாதீங்க, ஈத்தனை நான் பத்திரமா பார்த்துப்பேன், அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் விக்டரை நம்பி அவங்க ஈத்தனை அனுப்புறாங்க. ஸோ ஈத்தனும் விக்டரும் மேன்ஷனுக்கு போயிடுறாங்க. எங்க சோஃபியா கிட்ட கென்னி வராரு. காஃபி குடிச்சுக்கோ, ஃபுட்டு வேணாலும் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இது இந்த காக்காலாம் பறந்ததே? ஆமான்னு சோஃபியா கேட்க, எல்லோருமே இந்த டவுனுக்கு வரத்துக்கு முன்னாடி மரம் விழுந்து போய் கிடக்கும், அந்த இடத்துல இந்த காக்காக்களை பார்த்துருக்காங்க, ஆனா இங்க பார்த்ததே இல்லை, இது ரொம்ப புதுசா இருக்குன்னு இவரு சொல்றாரு. உடனே சோஃபியாவும் சாரா சொன்னாங்க, இந்த ஷெரீஃப் வந்து அந்த டாலிஸ்மேன் கல்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டவுன்ல எல்லாருமே எந்த ஒரு சம்பவமும் இல்லாம நிம்மதியா இருந்தீங்களா, எப்ப சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க கென்னியும் எல்லாமே ஆரம்பிச்சது வந்து இந்த ஜிம்மோட ஃபேமிலி ஜேடு இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான். உடனே சோஃபியாவும் எல்லாரும் ஒண்ணா வந்தாங்களா? ஒண்ணா வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஜிம்மோட ஃபேமிலி ஆர்வி வேன்ல வந்தாங்க. ஜேடு அவனோட ஃப்ரெண்டு கூட கார்ல வந்தான். பட் ஆனா அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ரொம்ப பயங்கரமாச்சு. என் அப்பா கூட இறந்து போனாரு இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே ஷெரீஃப் வராரு. கென்னி கொஞ்சம் என் கூட வர முடியுமா அப்படின்னு கென்னியை கூட்டிட்டு போறாரு அவசரமா. அப்படி கென்னி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜூலி வந்து நீங்க தானே சோஃபியா அப்படின்னு சொல்லி சோஃபியா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சோஃபியா வந்து மேன் இன் எல்லோ தானே, மூட்டி விடணுன்றதுக்காக நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டவுன்ல ப்ராப்ளமே வந்துச்சாமே அப்படின்னு சொல்ல ஜூலி கடுப்பாகிறாங்க. என்ன பேசுற நீ அப்படின்னு கத்துறாங்க. ஷெரீஃபும் கென்னியும் அங்கதான் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்பொழுது நாங்க இந்த டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு நீ தான் சொன்னியாமே கென்னின்னு கேட்க நான் சொன்னதான், ஆனா இந்த அர்த்தத்துல நான் சொல்லல. அப்படியே கடுப்பாகி ஜூலி வெளியே போறாங்க. ஜூலியை சமாதானப்படுத்த டாபித்தாவும் வர நீங்களே சொல்லுங்கம்மா, நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ப்ராப்ளம்லாம் நடந்ததா? அதோட ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? இது வரைக்கும் எவ்வளவோ பேர் இறந்துருக்காங்க. எல்லாருக்குமே நார்மலா ஃபியூனரல் நடந்தது. ஆனா அப்பா இறந்து போயிட்டாரு. எவ்வளோ காக்கா வந்துச்சு பாத்தீங்களா? இது எல்லாமே அப்பா இறந்து போனதை நினைச்சு செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்குன்னு பயங்கரமா கத்துறாங்க அம்மா கிட்டயே நம்ம ஜூலி. இப்படி ஜூலி கத்திக்கிட்டு இருக்கிறத அந்த சோஃபியாவும் பாக்குறாங்க. கென்னியும் பக்கத்துல வராரு. இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஐம் சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கென்னியும் இல்லை எனக்கு புரியுது, நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஃபியூனரலை முடிச்சுட்டு நம்ம ஃபாத்திமாவும் ஷெரீஃபுடைய பையனும் நடந்து வராங்க. பாவம் ஜூலி அவங்க இங்கே வந்த புதுசில் நம்ம ரூமில் ஜூலிக்காக ஒரு இடம்லாம் கொடுத்தோம்ல அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது தான் சடனாக ஷெரீஃபோட பையன் எங்க பாரு உனக்கு நடந்ததை பற்றி நீ அவ்வளோவா பேச மாட்டேன்னு எனக்கு புரியுது, பட் ஆனால் இதுலேருந்து வெளியே வரணும்ல, நானும் வெளியே வரணும் தான் நினைக்கிறேன், என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபாத்திமா சொல்ல டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஷெரீஃபோட பையன் நீ எங்கேயே இரு, நான் உனக்காக ஒரு பொருளை கொண்டு வரேன் அப்படின்னு வேகமா அங்க இருந்து ஓடுறாரு. பாத்திமாவும் புரியாம அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா தூரத்துல நம்ம எல்ஜின்னு ஏதோ ஒரு டப்பாவை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. டக்குன்னு பாத்திமாவை பார்க்க பாத்திமாவும் சுத்தி ஆளுங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு தலையாட்டுறாங்க. எல்ஜினும் தொடர்ந்து போறாரு. சோ எல்ஜினும் இவங்களும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. எங்க நம்ம விக்டர் கூட வந்துகிட்டு இருக்க ஈத்தனு விக்டருடைய ரூமுக்கு வந்துடுறாரு. ஈத்தன் உனக்கு தெரியுமா, என்னோட அப்பா என் கூட தான் இருக்காரு, என்னோட ரூம்மேட்டா இருக்காரு அவரு. அதோட ஈத்தன் ஏதாவது பேசணும்னு நினைச்சனா என்கிட்ட பேசு, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுது ஈத்தனும் இங்க ஏதாவது ஏரி இருக்கா? இருக்கு, பக்கத்துல தான் ஒண்ணு, ஆனா அங்கெல்லாம் போக வேணாம், ஏன்னா அந்த தண்ணிலாம் ஒரு மாதிரி இருக்கும். ஓ அப்படியா, சரி நீ வரலன்னா பரவாயில்ல, நானே போறேன் அப்படின்னு ஈத்தன் சொல்லும் பொழுது விக்டரும் ஈத்தன் உங்க அம்மா என்ன நம்பிதான் உன்னை என் கூட அனுப்பியிருக்காங்களே, எதுக்காக நீ அந்த லேக்குக்கு போகணும்னு நினைக்கிற? சாரி என்னால சொல்ல முடியாது விக்டர், ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஓகே முதல்ல என்ன அந்த லேக்குக்கு கூட்டிட்டு போ, அதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு சொல்ல விக்டருக்கும் வேற வழி தெரியல. ஈத்தனை கூட்டிட்டு அந்த லேக்குக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல டாபிதா வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க கையில நம்ம விக்டர் கொடுத்த அந்த டிராயிங் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே டிராயர்ல வைக்கலான்னு பார்த்தா அதுல ஆல்ரெடி ஒரு டிராயிங் இருக்கு, அந்த லைட் ஹவுஸோட டிராயிங். இதே விஷயத்தை தான் நம்ம டாபிதா நேர்லயே பார்த்திருப்பாங்க, ரியல் உலகத்துக்கும் போயிருப்பாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த டிராயிங்க பின்னாடி திருப்பி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஜூலி வந்து கயிறு டார்ச் லைட்டுன்னு இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா அங்க நம்ம ரேண்டல் இருக்காரு. ஜூலி நீ தனியா வந்துகிட்டு இருந்த, அதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன், திரும்பவும் அந்த கிணத்துக்கிட்ட போக போறியா? ஜூலியும் நான் ஒன்னும் அங்கெல்லாம் போகல, நான் எங்க வீட்டுக்கு போறேன். உன் வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு கயிறு டார்ச் லைட்லாம்? இப்ப இருக்கிற வீடு கிடையாது, பழைய வீடு. ரேண்டலும் ஷாக் ஆகுறாரு, எது அந்த வீடா? அதான் இடிஞ்சு விழுந்துருச்சே, அங்க போனா திடீர்னு கொலாப்ஸ் ஆகி உள்ள விழுந்துட்டேனா, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ அந்த வீட்டுக்கு எதுக்காக போற, அப்படி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போதுதான் என்னோட பிரதர் ஈத்தன் சொன்னா இந்த டைம் டிராவல் ஸ்டோரி வாக்கிங் இதை பத்தி எல்லாம் பேசினா, அவனுடைய ஒரு புக்ல இருந்து தான் அதெல்லாம் படிச்சானா. அந்த புக் இன்னும் எங்க வீட்ல தான் இருக்கும். சோ அந்த புக் மூலியமா இந்த டைம் டிராவல் பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுப்பேன்ல. இந்த டைம் டிராவல் விஷயத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒருவேளை என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா எங்க அப்பாவை என்னால காப்பாற்ற முடியும்ல. அதோட நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல ரேண்டல், ஒன்னு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா என்ன தனியா விடுன்னு சொல்ல ரேண்டலுக்கு வந்து ஜூலியை தனியா விட விருப்பமே இல்ல. சரி நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு இவரு கயிறை தூக்கிக்கிட்டு பின்னாடியே போறாரு ஜூலி கூட. எங்க நம்ம விக்டரும் ஈத்தனும் அந்த லேக் கிட்ட வந்துட்டாங்க. போய் பார்த்தா அந்த லேக்ல இந்த ஜேடு பயவுள்ள கை காலை விரிச்சுக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டே இப்பயாவது ஏதாவது ஞாபகம் வருமான்ட்டு ஆளு படுத்துக்கிட்டு இருக்காரு. ஈத்தனும் வந்து என்ன கன்றாவி இது, சரி வா விக்டர் போலாம் அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு? இல்ல நான் எதிர்பார்த்து வந்தது வேற, இங்க என்னவோ இருக்கு. சரி அது இருக்கட்டும், இங்க கூட்டிட்டு வந்தா அந்த விஷயத்த சொல்லுவேன்னு சொன்னல, சொல்லு அப்படின்னு இவரு கேக்குறாரு. சோ ஈத்தனும் நான் லேக் ஆஃப் டியர்ஸ்னு ஒண்ணுத்த கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த டவுனுக்கு வந்து எனக்கு அடிபட்டு இருக்கும் பொழுது அந்த விஷயத்த என்னோட கனவுல பார்த்தேன்.
அகைன் இறந்து போன என் அப்பா என்கிட்ட வந்து இதை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாரு. என் கனவுல வந்தது வரைக்கும் பார்த்தா அது ஒரு மேஜிக்கல் லேக். நமக்கு அடிபட்டு இருந்ததுன்னா அந்த லேக்ல குளிச்சா போதும் அந்த காயங்கள்லாம் சரியாயிடும். ஒருவேளை இது உண்மையிலேயே இருந்ததுன்னா என் அப்பாவையும் திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும்ல. உடனே விக்டரும் வந்துட்டு இதுக்கு ஜேட் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ஜேடுக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க. அவரும் என்னது லேக் ஆஃப் டியர்ஸ் ஆனு இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகுறாரு. எங்க ஜூலியும் ரேண்டலும் அந்த உடஞ்சி போன வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜூலியும் அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது கொலாப்ஸ் ஆகும் பொழுது எங்க அப்பா உள்ளதான் மாட்டிக்கிட்டாரு, இருட்டாக போகுது, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அவரை இழந்துட்டு போறோமோ அப்படின்னு. ஆனா அப்பா தான் சொன்னாரு, நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லா தான் போகும்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர் என் கூட இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படும் பொழுது உடனே ரேண்டலும், ஜூலி வேணா நான் உள்ள போகட்டுமா? இல்ல இல்ல வேணாம், இதை நான் தான் பண்ணியே ஆகணும். அப்படிலாம் கிடையாது ஸ்டோரி வாக்கர், நீங்க டைம் டிராவல்லாம் பண்றீங்க, நானும் சில சாகசம் பண்ணிக்கிறேனே, நான் உள்ள போயிட்டு அந்த புக்கை உனக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போக இவர் ரெடி ஆகுறாரு. எங்க சர்ச்சில் நம்ம கென்னி வந்து சோஃபியா கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க கிட்ட நீ வாய் விடக்கூடாது, புரியுதா? ஏன்னா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கிற எல்லோருக்குமே நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை போதும் அவங்க நம்பிக்கை சுக்கு சுக்கா உடஞ்சிரும். அதோட மேன்ஷன்ல வந்து ரூம் இருக்கு, நீ அங்க போய் தங்கிக்கோன்னு சொல்ல. ஆனா அங்க நிறைய பேர் இருப்பாங்களே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் இங்க ஹாஸ்பிட்டலே தங்கிக்கிறேன், ஆனா ஹாஸ்பிட்டல்ல ரூம் இல்ல அப்படின்னா ஓகே நான் சாரா கூட தங்கிக்கிறேன்னு சொல்ல. இல்ல இல்ல வேணான்னு கென்னி சொல்ல. ஏன்? ஏன்னா சாரா ரொம்ப மோசமான விஷயங்கள் பண்ணிட்டாளா? கென்னியும் உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இங்க பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் சாரா கெட்டவங்களா இருக்கலாம், ஆனா என்கிட்ட சாரா நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாங்களே, அதனால நான் சாரா கூடவே தங்குறேன் அப்படின்னு சொல்ல. கென்னிக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க நம்ம ரேண்டல் வந்து உடஞ்சி போன வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருந்து நம்ம ஜூலியும் என்னோட தம்பி ஈத்தன் வந்து ஒரு ப்ளூ கலர் பேக் உள்ளதான் அவனுடைய புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். ரேண்டலும் ப்ளூ கலர் பேக்கா, கவலைப்படாத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா உள்ள போக அங்க இருக்கிற மரக்கட்டெல்லாம் உடஞ்சி விழுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இவர் மண்டை மேலே ஒண்ணு விழுந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல ஆளு தப்பிக்கிறாரு. ஜூலியும் என்னடா ஆச்சு உனக்குன்னு கத்த. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம ஷெரீஃப் வந்து அந்த போலீஸ்கார லேடிய ஒரு இடத்த கூட்டு போறாரு. ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கு. இங்க எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க கேட்க, இந்த டவுன் முழுக்கவே நிறைய இடங்கள்ல ஸ்டோரேஜ் இடங்கள் இருக்கு. ஒரு இடத்துல துணி இருக்கும், ஒரு இடத்துல பழைய பொருட்கள்லாம் இருக்கும். ஆனா இங்க இருக்கிறது வந்து இந்த பொருட்களுடைய சொந்தக்காரர்களை பத்தியே இதுங்க சொல்லுங்க. சோ நீ என்ன பண்றனா, இங்க இருக்கிற பொருளெல்லாம் வச்சு இந்த பொருளுக்கு சொந்தக்காரங்க யாரு, எப்படி இருந்திருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல. அந்த போலீஸ்கார லேடியும், நான் ஏன் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நீ தான் போலீஸ், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ட்ரெயின் ஆகிருப்ப. உடனே அவங்களும், இங்க பாருங்க ஒரே ஒரு புல்லட்டை கொடுங்க, என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், எதுக்காக தேவையில்லாம அதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது தான் ஷெரீஃபும் சொல்றாரு, உன்னை பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ஞாபகம் வருது, என்னால அவங்கள காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, உன்னையும் அந்த மாதிரி ஆக்க விரும்பல. இந்த போலீஸ்கார லேடியை பார்க்க ஷெரீஃபுக்கு அவரோட ஒய்ஃபை பார்க்குற மாதிரி தோணுது. எனக்கு இந்த பொருட்களை வச்சு என்ன நடந்திருக்கும்ட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடி, உன் போலீஸ் மூளையை யூஸ் பண்ணு. ஒன்ஸ் நீ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் அப்பவும் உனக்கு அந்த புல்லட் வேணும்னா சொல்லு, நான் உனக்கு தரேன், ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம டேபிதா வந்து மேன்ஷனுடைய அந்த லீடர் லேடி இருக்காங்கல்ல டோனா, அவங்கள பார்க்கலான்னு போறாங்க. ஆனா வீட்டுல அவங்க இல்ல. அதனால அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற அந்த டிராயிங்கை வச்சுட்டு போறாங்க. டோனான்னு எழுதிருக்கு. ஸோ நம்ம டேபிதா வந்து லைட் ஹவுஸ்க்கு தான் போக போறாங்க போல. ஆனா இந்த விஷயத்த வந்து நம்ம விக்டருடைய அப்பா ஹென்றி பாத்துறாரு. அவரு டேபிதாவை பிடிச்சி, எங்க போய்கிட்டு இருக்க? அது வந்து நான் என்னோட வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி நானும் உன் கூட வரேன்ட்டு கூட நடந்து வராரு. நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க போவ? இல்ல நான் வீட்டுல தான் ரெஸ்ட் எடுக்க போறேன். எங்க பாரு டேபிதா, நிறைய விஷயங்கள் நீ ரொம்ப நல்லா பண்ணுவ, ஆனா உனக்கு பொய் சொல்ல தெரியல, உண்மையை சொல்லு, எங்க நீ போற அப்படின்னு கேட்க, டேபிதாவும் நான் லைட் ஹவுஸ்க்கு போறேன், ஆனா லைட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அதான் பிரச்சனையே, யாருக்கும் தெரியாது, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி என் பசங்களை வெளியே கொண்டு போகணும், ஏன்னா அவங்களோட உயிர் இந்த இடத்துல போக கூடாது. ஹென்ரியும், ஆனா அந்த லைட் ஹவுஸை எப்படி கண்டுபிடிப்ப? அதான் அந்த பாட்டில் ட்ரீ இருக்குல்ல, அதுக்குள்ள போனா கண்டிப்பா அது லைட் ஹவுஸுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். ஆனா ஆல்ரெடி அதுக்குள்ள போன ஒருத்தன் ஸ்விம்மிங் பூல்ல மாட்டிக்கிட்டான், மறந்துட்டியா நீ? டேபிதாவும் எது என்னவோ நான் ட்ரை பண்ண போறேன், ப்ளீஸ் என்ன விடுங்கன்னு சொல்ல. ஹென்ரியும் நானும் கூட வரேன், ஏன்னா விக்டர் சொன்னா என்னோட ஒய்ஃப் மெரண்டாவும் அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட போகும்போது தான் இறந்து போயிட்டாலாம். அந்த மெரண்டா யாரு? நம்ம டேபிதாவுடைய போன ஜென்மம். ஸோ மெரண்டாவும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன்னு அதை தான் சொல்ல வராங்க. ஆனா ஹென்றி வந்து ப்ளீஸ் நான் என் ஒய்ஃப் இறந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம ஒன்னாவே போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ஷெரீஃபோட பையன் ஃபாத்திமாவை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. ஃபாத்திமாவும் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் மனசுல இருக்கிற எல்லா கோவம் வருத்தத்தையும் மொத்தமா காலி பண்ண தானே அவனை கூட்டிட்டு போறேன்ட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. பார்த்தா இந்த டவுன்ல வந்து மாட்டிக்கிட்ட ஆட்களுடைய கார்களா இருக்கு.
இவரு பேக்ல இருந்து பேஸ்பால் பேட்டையும் கம்பியையும் எடுக்கிறாரு. இங்க பாரு, ஜப்பான்ல இது ரொம்பவே ஃபேமஸ். நமக்கு ரொம்ப கடுப்பா இருந்ததுன்னா பொருட்களை உடைச்சோன்னு வச்சுக்கேன், அந்த கோவம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு சும்மா பூந்து விளையாடு, உன் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் போகும். ஆனா ஃபாத்திமா வந்து இதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஆனா ஃபாத்திமா, என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நீ தான் என்ன அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்த. இப்ப நீ வருத்தத்துல இருக்க, உன்னையும் நான் தானே பாத்துக்கணும். சொன்னா கேளு, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இவங்களும் பேஸ்பால் பேட்டை எடுத்து அங்க இருக்கிற காரை அடிக்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்க மனசு லேஸ் ஆகுது. அப்படியே பொறுமையா கண்ணாடி லைட்டுன்னு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க ஒரு கட்டத்துல அப்படியே வெறி ஆகுறாங்க, கத்துறாங்க, அலறாங்க. ஃபுல் கோவத்தையும் அங்க இருக்கிற கார்கள் மேல காட்ட அவங்க மனசும் லேசாக ஆரம்பிக்குது. எங்க நம்ம ஈத்தனு, விக்டரு, ஜேடு இவங்கெல்லாம் அந்த லேக் ஆஃப் டியர்ஸை தேடி போறாங்க. ஜேடும், ஏண்டா ஈத்தனு, நீ சும்மா விளையாட்டுக்கு உருவாக்குன ஒரு கதை தான் லேக் ஆஃப் டியர்ஸ்ன்றது கரெக்டா? அது எப்படி உண்மையா இங்க இருக்கும்னு நினைக்கிற? ஏன்னா என்னோட அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு. ஆனா ஈத்தன், உனக்கு புரியுதா? நீ உருவாக்குன ஜஸ்ட் ஒரு கற்பனை, அது எப்படி இங்க நடக்கும்? அவதான் ஈத்தனும் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க காட்டுக்குள்ள சிகப்பு கலர் கல்லெல்லாம் பாத்தீங்கல்ல, அந்த கல்லை எங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அவங்க கனவுல வந்துதான். அப்பயும் அதை அவங்க கற்பனை தான் நினைச்சாங்க. ஆனா அது இங்க இருந்ததுல, அதே மாதிரி என்னுடைய கற்பனையான அந்த லேக் ஆஃப் டியர்ஸும் இங்க தான் இருக்கணும்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே போக நம்ம விக்டரு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ஷாக்ல இருக்காரு. என்னடான்னு வந்து இவங்க பார்க்கும்போது தான் அந்த மேன் இன் எல்லோவுடைய ட்ரெஸ். இது என்னன்னு ஜேடுக்கும் ஈத்தனுக்கும் தெரியாது. ஆனா நம்ம விக்டருக்கு தெரியும் போல. அப்படியே நின்ன இடத்துல இருந்தே மூச்சா போயிடுறாரு. அவ்வளோ பயம். அங்கிருந்து வேகமா ஓட ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு ஜேடுக்கும் ஈத்தனுக்கும் புரிய வருது. விக்டர் கிட்டயே, விக்டர் என்ன ஆச்சுன்னு பின்னாடியே இவங்களும் போறாங்க. அதோட அந்த இடத்துக்கு ஒரு காக்காவும் பறந்து வருது. அதுவும் கத்த ஆரம்பிக்குது. எங்க அந்த உடஞ்சு போன வீட்டுக்குள்ள போற நம்ம ரேண்டல் ஒரு கட்டையை தூக்கி பார்த்தா அங்க ஆல்ரெடி சில பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுடைய உடம்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தூரத்துல பாக்குறாரு. அந்த ப்ளூ கலர் பேக்கும் தெரியுது. ஸோ அதை எடுக்கணும்னு இவர் இங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கென்னி வந்து சோஃபியாவை கூட்டிட்டு சாராவோட வீட்டுக்கு வர்றாரு. சாராவும் என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சோஃபியா வந்து உன் கூட தங்கணும்னு ஆசைப்படுறா, உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க, சாராவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்க ரேண்டல் அந்த உடஞ்சி போன வீட்டுக்குள்ள இருந்து அந்த பேகை கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்குள்ள இருக்கிற அந்த புக்கோடைய பேரெல்லாம் சொல்ல வெளியே இருந்து ஜூலியும், ஆமாமா அதே புக்கு தான், எடுத்துட்டு மேல வா அப்படின்னு சொல்லி இவரும் மேல வர ட்ரை பண்றாரு. அப்ப அங்க இறந்து போன ஒரு உடம்பு இருக்குல்ல, அது வாயை பொளந்துகிட்டு ஒரு எலி ஒண்ணு வர ரேண்டல் பயந்து போறாரு. ஆளு ஜூலியும் என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்னும் இல்ல வரேன் அப்படின்னு இவர் தொடர்ந்து மேல போக ட்ரை பண்றாரு. எங்க நம்ம ஃபாத்திமா ஷெரீஃபோட பையன் கூட சேர்ந்து காரெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு திரும்ப மேன்ஷனுக்கே வந்துட்டாங்க. ஸோ ஷெரீஃபோட பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து நேரா அவங்களோட ரூமுக்கு போவாங்களான்னு பார்த்தா எல்ஜினுடைய ரூமுக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த எல்ஜின் அந்த டப்பா கொண்டு வந்தார்ல, அந்த டப்பால தான் வெளியே இருந்து மண்ணை கொண்டு வந்து ரூம்ல கொட்டிக்கிட்டு இருக்காரு. நிறைய மண் இருக்கு, இது போதும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபாத்திமாவும் இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான், பட் ஆனா இன்னும் நமக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்ப நமக்கு எதுவும் தெரியல. எங்க நம்ம டேபித்தாவும் விக்டருடைய அப்பாவான ஹென்ரியும் வந்து அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வந்துட்டாங்க. விக்டர் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த மரத்துக்கிட்ட தான் என்னோட ஒய்ஃப் மிரண்டா இறந்து போயிருக்கணும். அதோட இந்த பாட்டில் ட்ரீ மாதிரியே தான் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரீலையும் பாட்டில்லாம் இவ தொங்க விட்டா. ஆனா என்ன, அதுல இவ்வளவு பெரிய ஓட்டை கிடையாது அப்படின்னு சொல்ல, டேபித்தாவும் சரி ஓகே நான் உள்ள போறேன், லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்த ட்ரை பண்றேன்னு சொல்ல ஹென்றி விடமாட்டுறாரு. டேபித்தா சொன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு உன்னுடைய பசங்க இருக்காங்க, ஜூலி, ஈத்தன். நீ இப்ப இதுக்குள்ள போயிட்டு ஏதாவது செவுத்துலையோ இல்ல எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னா அந்த பசங்களை யாரு பாத்துப்பா? அப்பதான் டேபிட்டாவும் அதுக்காக தான் டோனா கிட்ட நான் ஒரு நோட்ஸை எழுதுனேன், இந்த மாதிரி நான் லைட் ஹவுஸ்க்கு போறேன், திரும்ப வரலன்னா என் பசங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு. ஆனா ஹென்றி வந்து ஒத்துக்க மாட்டுறாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ இதுக்குள்ள போக கூடாது, அப்படி நீ போகணுமா நான் உள்ள ஃபர்ஸ்ட் போறேன், அதுக்கப்புறமா நீ போ அப்படின்னு சொல்ல, எங்க டேபிதாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் எதுக்காக நான் இங்க வந்தேன், சும்மா இருக்கிறதுக்காகவா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரீக்கு பின்னாடி அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் இருக்கான், கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கான். அந்த பையன் வந்து நம்ம டேபிதா, ஹென்றி இவங்க 2 பேரு கண்ணுக்கும் தெரியுறான். டேபிதாவும் நீ ஏன் இப்ப வித்தியாசமா தெரியுற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கேட்கிற கேள்வியே ரொம்ப தப்பு அப்படின்னா ஓகே, இந்த பாட்டில் ட்ரீ மூலியமா என்னால் லைட் ஹவுஸ்க்கு போக முடியுமா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. எனது வாய்ப்பு இல்லையா? நீ தானே சொன்ன இதை யூஸ் பண்ணா லைட் ஹவுஸ்க்கு போக முடியும்ட்டு. அது நான் முன்னாடி சொன்னேன், ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், நீ ரொம்பவே நெருங்கிட்ட. ஆனால் என்ன, உங்ககிட்ட நேரம் தான் இல்லை, சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு அந்த பர்சன் சொல்ல, பின்னாடி பார்த்தா ஈத்தன் கத்துற சவுண்டு. ஏன்னா விக்டர் வந்து பயத்துல போயிருப்பாரு. விக்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே இவங்க வருவாங்கல்ல பின்னாடியே, அந்த சவுண்டு வந்து இவங்க காது கேட்குது. இங்க அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பையனும் காணாம போயிட்டான்.
கத்துறான். ஸோ ஈத்தன் கத்துறான்னு வேகமா அந்த இடத்துக்கு ஹென்ரியும் டாபிதாவும் போறாங்க. போய் பார்த்தா விக்டர் அப்படியே ஒரு மரத்துக்கு அடியில பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காரு. டாபிதா போயிட்டு ஈத்தனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. விக்டரோட அப்பா ஹென்ரியும் வந்து விக்டர் என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அப்பா இது எதுவுமே உண்மையா இருக்கக்கூடாதுப்பா, ப்ளீஸ் இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. டாபிதா ஈத்தன்லாம் என்னன்னே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜேடு இருக்காருல்ல தலைவர், ஒரு காளானை கண்டுபிடிக்கிறாரு. என்ன காளானது? போத காளானு. பல விஷயங்களை ஞாபகப்படுத்த இவருக்கு போத பொருள் வேணும். இங்க போத காளானே இருக்கு. எங்க நம்ம ஷெரீஃப் வந்து அவரோட ஒய்ஃபோட சமாதிக்கு போறாரு. அங்க போயிட்டு வழக்கம் போல ஆளு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கேன், அந்த பேய்கள்லாம் என்னென்னமோ எழுதுச்சிங்க, நாலேஜ் அட் கம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது, அதுங்க இவ்வளவு மூர்க்கமா இருக்குங்க அப்படின்னா நாங்க கிட்ட நெருங்கிட்டோம் தான் அர்த்தம். ஸோ இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் ஒன்னு சேர்க்க விரும்புறேன். ஒருவேளை என்னால ஒன்னு சேர்க்க முடியல அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால எனக்கு ஹெல்ப் வேணும், உன்னால எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இரு புலம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து மண்ணுக்குள்ள ஒரு கை அப்படியே வெளியே வருது. அது அப்படியே நம்ம ஷெரீஃபை பிடிக்க ஷெரீஃப் அப்படியே கத்துறாரு. டக்குன்னு அதுல இருந்து வெளியே எடுத்துடுறாரு. பார்த்தா அங்க கையே காணோம். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே ஷெரீஃபுக்கு புரியல. ஸோ அப்புறம் ஷெரீஃப் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அங்க நம்ம ஷெரீஃப், டோனா, டாபிதா, ஹென்றி, ஜேடு, எலிசனு எல்லோருமே விக்டர் வந்துட்டு காட்டுல இருந்து கண்டுபிடிச்சாருல மேன் இன் எல்லோவோட ட்ரெஸ், அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விக்டருடைய அப்பா ஹென்றி இருக்காருல, அவரு வந்து சொல்றாரு, என்னோட ஒய்ஃப் மிரண்டா 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மேன் இன் எல்லோவை வரைஞ்சிருக்கா. அந்த பெயிண்டிங்லாம் என் வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல இருந்தது. அதோட என்னோட பையன் விக்டர் எதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனேயுமே பயந்து போனான்னு சுத்தமா புரியல. உடனே நம்ம ஷெரீஃபும் நமக்கு முழு உண்மை தெரியற வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம ரகசியமா வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. நம்ம ஜேடும் வந்து அந்த காட்டுல இருந்து கண்டுபிடிச்ச மஷ்ரூமை சாப்பிட்டு போதையில பழைய நினைவுகள்லாம் வருமா அப்படின்னு செக் பண்ணலாம் நினைக்கிறாரு. இது ரொம்ப ஆபத்தா இருந்தாலும் நம்ம ஷெரீஃப் இதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. இந்த கேப்ல அந்த மேன் இன் எல்லோ, அதான் சோஃபியா இருக்காங்கல்ல, அவங்க சாரா கூட தான் தங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட இதுக்கு முன்னாடிலாம் சாராவுக்கு வித்தியாசமா குரல்லாம் கேட்கும்ல, சில விஷயங்களை பண்ண சொல்லும்ல, அந்த குரலே இந்த மேன் இன் எல்லோது தான். இப்ப கூட அந்த சோஃபி ஒரு மாதிரி பண்றாங்க. டக்குன்னு சாராவுக்கு திரும்ப அந்த குரல் கேட்க ஆரம்பிக்குது. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. சாராவுக்கு அந்த குரல் திரும்ப கேட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்லுது போல. ஆனா சாரா அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அப்பதான் இந்த சோஃபி மேன் இன் எல்லோ, காலியா இருக்கும்ல ஒரு ஸ்விம்மிங் பூல், அதுல இருந்து கீழே விழுந்து கையில செமையா அடிபடுது. வேணும்னு விழுந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இதை பாக்குற சாராவுக்கு அந்த குரல் சொன்னதை நம்ம கேட்காததுனால இந்த மாதிரிலாம் நடக்குது, நம்ம கூட இருக்கிறதுனால அந்த சோஃபிக்கு ஆபத்து அப்படின்னு அந்த குரல் சொல்றதையே செய்யறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு தண்ணிய குடிச்சிட்டு அதை அப்படியே வைக்கிறாங்க. ஆனா இதனால எந்த ப்ராப்ளமும் வரல. ஏன்னா அந்த சோஃபி உருவத்துல இருக்கிற மேன் இன் எல்லோ வந்து சாரா இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காளா, நம்மளால அவளை யூஸ் பண்ண முடியுமான்னு ஜஸ்ட் செக்கிங்க போட்டிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம டாபிதாவோட பையன் ஈத்தன் இருக்கான்ல, அந்த பையன் முழுசா நம்புறான். அப்பா தான் என்கிட்ட வந்து சொன்னாரு, லேக் ஆஃப் டியர்ஸ்னு ஒன்னு இருக்கு, அதை கண்டிப்பா நம்ம தேடணும் அப்படின்னு சொல்றான். டாபிதாவுக்கு வந்து இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆனா இருந்தாலும் அந்த லேக் ஆஃப் டியர்ஸை நம்ம தேடலான்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க இதை பண்ணலனா ஈத்தன் தனியா தேடுறன்னு போயிடுவான். சோ மேன்ஷன்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து காட்டுக்குள்ள இருந்து ஃபுட்டை எடுத்துட்டு வரலான்னு கிளம்புறாங்க. அவங்க கூடவே ஈத்தனும் டாபிதாவும் போறாங்க அந்த லேக்கை தேடுறதுக்காக. இந்த நேரத்துல நம்ம ஜூலி வந்து அந்த ரேண்டலை கூட்டிட்டு அகைன் திரும்ப டைம் டிராவல் பண்ண முடியுமா, இந்த கதையில இதை ஸ்டோரி வாக்கிங்னு சொல்லுவாங்க. சோ அதை அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்றாங்க. இப்ப திரும்பவும் இவங்க ரொம்பவே பாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம விக்டர் சின்ன பையனா இருந்த காலகட்டம், ஏன்னா இதெல்லாம் விக்டர் வரைஞ்சு வச்சிருப்பாரு. நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அதுல ஒருத்தருடைய உடம்ப இந்த மேன் இன் எல்லோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இத ஜூலி பார்த்து அவ்வளவுதான் பயத்துல நடுங்குறாங்க. டக்குன்னு அந்த மேன் இன் எல்லோவும் பார்த்து இவங்களை காலி பண்ண வருமா. நல்ல வேலையா பிரசன்ட் டைம்ல இருக்கிற ரேண்டல் இவங்களை வெளியே இழுத்ததுனால ஜூலி தப்பிச்சாங்க. ஆனா இந்த டைம் டிராவல் விஷயங்கள்லாம் ஜூலிக்கு ரேண்டமா நடக்குது. இவங்களுக்கு என்ன வேணும்னா இவங்க நினைக்கிற டைமுக்கு போகணும். சோ அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எங்க நம்ம விக்டருடைய அப்பா ஹென்ரியும் விக்டரை பார்த்து பொறுமையா கேக்குறாரு, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனேயுமே ஏன் நீ ரொம்ப பயந்து போனன்னு சொல்லி கேட்க, அவதான் விக்டரும் அவர் வரைஞ்ச ஒரு டிராயிங்க காட்டுறாரு. இந்த டவுனுக்கு மத்த ஆட்கள் மாதிரி தான் அந்த மேன் இன் எல்லோவும் கார்ல வந்தாரு. எல்லாரும் அவரை நம்பினாங்க. ஆனா அவரு தான் மோசமான ஆளா இருந்தாரு. அதுவும் விக்டர் இவ்வளோ பயப்பட காரணம் என்னன்னா, விக்டருடைய அம்மா நம்ம ஹென்ரியோட ஒய்ஃபை இந்த மேன் இன் எல்லோ தான் அப்படியே சாப்பிட்டிருக்காரு. அதை சின்ன வயசுல
விக்டர் பார்த்திருக்காரு. அதான் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஆளு பயந்துட்டாரு. இதை கேட்டு ஹென்ரியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல ஃபாத்திமா இருக்காங்களா, அவங்க எல்ஜின் கிட்ட இருந்து மண்ணெல்லாம் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஷெரீஃபுக்கும் தெரிய வந்து என்னது இதுன்னு சொல்லி கேட்க இது ஒரு கோலம்னு சொல்றாங்க. நம்ம ஃபாத்திமா வயித்துல இருந்து பிறந்த அந்த சிரிக்கிற மாதிரியான பேய் இருக்குல்ல, அது இப்ப என்ன ஃபீல் பண்ணுதோ அதை இவங்களாலையும் ஃபீல் பண்ண முடியுதான். ஃபாத்திமா பயந்தாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்படுதான். சோ அதனால என்ன பாதுகாக்க இந்த கோலமா நான் உருவாக்குறேன் அப்படின்ட்டு ஃபாத்திமா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷெரீஃபும் வந்து ஏதோ ஒண்ணு அவன் நம்பிக்கைக்காக பண்றா, பண்ணட்டோன்னு விட்டுறாரு. அதோட அந்த மேன்ஷன்லயே நம்ம ஷெரீஃபோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கையில போட்டுக்கிட்டு இருந்த அந்த வெட்டிங் ரிங்கு அது எங்க இருக்கு, இது எப்படி எங்க இருக்கு, நம்ம ஸ்டேஷன்ல தானே இருக்குன்னு புரியல இவருக்கு. ஏன்னா அந்த ரிங்ல இன்ஃபினிட்டி மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ வேகமா ஒரு ஸ்டேஷனுக்கு வராரு. வந்து செக் பண்ணி பார்த்தா அவர்கிட்டயும் அதே மாதிரி ஒரு ரிங் இருக்கு. டக்குன்னு பார்த்தா இப்ப கொண்டு வந்தார்ல அந்த ரிங்கை காணோம். என்னடா இது, நமக்கு எதுவும் மண்டையில கோளாரா அப்படின்னு இவருக்கு புரியல. எங்க நம்ம டாபிதா, ஈத்தன், டோனானு மேன்ஷன்ல இருக்கிற எல்லோருமே காட்டுல ஃபுட் எடுக்க வந்திருப்பாங்கல்ல, அங்கேயே ஒரு லேக் இருக்கு. ஈத்தன் வந்து இதுதான் லேக் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த லேக் வந்து எப்பேற்பட்ட காயத்தையும் குணப்படுத்தும் அப்படின்றது தான் நம்ம ஈத்தனோட நம்பிக்கை. ஸோ அடிப்பட்ட பறவை மேல அந்த லேக் ஆஃப் டியர்ஸ் உடைய தண்ணியை ஊத்த அது குணமாகுமா அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்பதான் அந்த லேக்குக்குள்ள ஒரு பெரிய கயிறு போறத பாக்குறாங்க. இழுத்தாதான் தெரியுது அந்த லேக்குக்கு நடுவுல சில இறந்து போன உடம்பெல்லாம் இருக்கு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஸோ கயிறை பிடிச்சி அது யாரோட உடம்புன்னு செக் பண்ணலான்னு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாபிதாவோட பையன் ஈத்தனும் வந்து அப்படின்னா இது லேக் ஆஃப் டியர்ஸ் கிடையாது போல, இதெல்லாம் சும்மாதான் அப்படின்னு அந்த பறவை மேல தண்ணியை ஊத்துனாங்கல்ல, அந்த பறவைய அடக்கம் பண்றாங்க. ஸோ அந்த ஏரியில ஏதோ ஒரு இறந்து போன உடம்பு தான் இருந்தது. என்னடான்னு பார்த்தா அது மனுஷன் உடம்புலாம் கிடையாது, அது சோள காட்டு பொம்மை. நம்ம டோனாவும் வந்து கத்தி எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. ஏன்னா இந்த டவுன்ல எதை தான் நம்ப முடியும். ஸோ இது ஒரு சாதாரண பொம்மைகள் தான். ஆனா இருந்தாலும் டோனாவுக்கு ஒரு டவுட் வருது, இந்த பொம்மையை எதுக்காக லேக்குக்குள்ள அவங்க அடைச்சு வைக்கணும், இதனால ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு திங்க் பண்றாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜேடு அந்த போதக்காலான சாப்பிட்டுட்டு அவருக்கு சில இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த இல்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. கூடவே நம்ம ஷெரீஃபும் போறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அது கேப்ரிகான்ன்ற ஒரு வார்த்தை தான். ஸோ எது உண்மை எது பொய்ன்னு இந்த வார்த்தையை வச்சு நமக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜேட பின்னாடி ஃபாலோ பண்ணியே ஷெரீஃபும் போறாரு. பார்த்தா காட்டுக்குள்ள ஜேடுக்கு வயலின் வாசிக்கிற சவுண்டு கேக்குது. நம்ம ஜேடோடைய சின்ன வயசு உருவம் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு உருவம் வருது. அதுகிட்ட இருந்து மண்டை ஓட்டுல ரத்தத்தெல்லாம் வாங்கி குடிக்கிறாரு. இதெல்லாம் இல்யூஷன்ல நடக்குது. அங்க இருக்கிற ஷெரீஃபுக்கு ஒன்னும் புரியல, என்னடா பண்றான் இவன்னு. அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் உருவத்தை ஃபாலோ பண்ணியே நம்ம ஜேடு போக பின்னாடியே ஷெரீஃபும் வராரு. எங்க மேன்ஷன்ல வந்து ஃபாத்திமா அந்த களிமண்ணெல்லாம் வச்சு ஒரு கோலமா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கென்னியும் வந்து நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சப்போர்ட் பண்றாரு. எங்க நம்ம டோனா, டாபிதா, ஷெரீஃபோட பையன் எல்லோருமே அவங்க வெளியே கொண்டு வந்த அந்த பொம்மைகள்னால ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற பஞ்சுகள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதில் வெயிட்டான கல்லுகளை வைக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம டாபிதாவுக்கு இதே பொம்மைகளை ஆனா கொஞ்சம் சின்னதா பார்த்த மாதிரி ஞாபகத்துல இருக்கு. ஸோ உடனே டோனா கிட்ட இந்த பொம்மைகளை நான் ஆல்ரெடி சின்ன வயசுல பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இதை லேக்குள்ள அனுப்பிடலாம் அப்படின்னு கல்லுகளை போட்டு விட்டு அப்படியே லேக்ல தள்ளி விடுறாங்க. இந்த நேரத்துல மேன்ஷன்ல விக்டருடைய அப்பா ஹென்றி அவரு பயங்கரமா குடிச்சிட்டு ரகலை பண்றாரு. கென்னியும் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுதுதான் மேன் இன் எல்லோ இவரோட ஒய்ஃபை எவ்வளவு கொடூரமா கொலை பண்ணா அப்படின்றத எல்லாரும் முன்னாடியும் வளர ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஜேடு அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணியே ஒரு இடத்துக்கு வர்றாரு. பார்த்தா அங்க ஜேடு இந்த டவுனுக்கு வந்ததுல இருந்து இவருக்கு இல்யூஷனா தெரிஞ்ச எல்லா ஆட்களும் அங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வேற யாரும் கிடையாது, நம்ம ஜேடோடைய முன்ஜென்மங்கள் தான். ஆனா எல்லோருமே கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. ஜேடும் அந்த குட்டி பையன் கிட்ட அந்த பேய்கள் தான் நம்மள கொன்னுச்சான்னு சொல்லி கேட்க, பேய்கள்லாம் கிடையாது, இங்க இருக்கிற மக்களே தான். இந்த குழந்தைகளை காப்பாத்த தான் நீ மறுஜென்மம் எடுக்கிறன்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே இந்த டவுன்ல இருக்கிற மக்களே உன்னை ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொல்லுவாங்க. உடனே ஜேடும் அப்ப டாபிதாவுக்கு இன்னும் மோசமான விஷயம் நடக்க போகுது. ஜேடு உடனே டென்ஷன் ஆகுறாரு. இந்த விஷயம்லாம் இந்த தடவை நடக்காம இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாரு. ஆனா அந்த பையன் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போக அந்த பையனை ஃபாலோ பண்ணியே போனாதான் ஒரு இடத்துல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம டோனா, டாபிதா, மேன்ஷன்ல இருக்கிற ஆட்கள்லாம் ஒரு ஷெல்டர் மாதிரியான ஒரு இடத்துல இருக்காங்க. நைட்ல அந்த பேய்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு டாலிஸ்மேன் என்ற கல்லும் இருக்கு. அப்பதான் டாபிதாவுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா இப்ப இவங்க அந்த லேக்ல இருந்து எடுத்தாங்கல்ல அந்த பொம்மைகள் சின்னதா தான் இருந்துதான். டாபிதாவோட போன ஜென்மத்துல அவங்க அந்த பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு ஆள் வந்தாரு, இந்த பொம்மைகள்லாம் நமக்கு கெட்ட கனவுகளை தான் தரும் அப்படின்னு சொல்லி லேக்ல தூக்கி போட்டது அவர் தானா. லேக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுங்க ரொம்ப பெருசாகி டாபிதா
டேபித்தாவை அட்டாக் பண்ண வந்துதான். சோ அந்த பொம்மைகள்னால ஆபத்து தான், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தோடைய செவுத்த உடைச்சுக்கிட்டு அந்த சோளக்காட்டு பொம்மை வருது. கையில மாற்றவங்களெல்லாம் கொடூரமா கொல்ல ஆரம்பிக்குதுங்க. மொத்தம் 3 பொம்மைங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல டோனாவை அந்த பொம்மை காலி பண்ணிருக்கும். அப்பதான் அந்த இடத்துல மரக்குச்சிகளால செய்யப்பட்ட மனுஷன் உருவமாறலாம் இருக்கும். அந்த குச்சியை எடுத்து அப்படியே ஒரு சொருகு சொருக அவ்வளவுதான் அந்த பொம்மைங்க கீழே விழுந்துருதுங்க. சோ எப்படி பொம்மைகளை பத்தி டேபித்தாவுக்கு ஞாபகம் வந்ததோ அதே மாதிரிதான் இந்த டோட்டம் மனித உருவத்துல மரங்களாலேயே செஞ்சிருக்காங்கல்ல, இது ஒரு டோட்டம். சோ இதை யூஸ் பண்ணா அந்த பொம்மைகளை தடுக்க முடியும்னு தெரிஞ்சுதான் இப்ப ஒரு போடு போட ஒரு பொம்மை அப்படியே அங்க காலி ஆயிடுது. இன்னொரு பொம்மை கையில நெருப்பு எரிச்சுக்கிட்டே வருது. ஆனா இவங்க அந்த டோட்டமை சுத்தி இருக்கிறதுனால அது திரும்ப போயிடுது. இந்த நேரத்துல நம்ம ஷெரீஃபும் ஜேடும் ஒரு டோர் கண்டுபிடிச்சாங்கல்ல, அது வழியா போனா அண்டர் கிரவுண்டுக்கு தான் போறாங்க. அந்த பேய்ங்கெல்லாம் இருக்குமே அந்த இடத்துல ஷெரீஃப் ஆல்ரெடி போயிருக்காரு. இது ரொம்ப ஆபத்தான இடம்டா அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டினாலும் ஜேடு கேட்கற மாதிரி இல்ல. அந்த பையனோட உருவத்தை ஃபாலோ பண்ணி அவரு மட்டும் உள்ள போக அந்த குழந்தைகள் எல்லாம் பலி கொடுத்த அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. ஆனா அப்ப திடீர்னு அங்கதானே அந்த பேய்கள்லாம் இருக்கும், அது சுத்து போட்டுடுதுங்க. அப்படியே ஜேட கல்லாலேயே செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டி மாதிரி உள்ள போட்டு க்ளோஸ் பண்ண ஜேடு கத்துறாரு. பார்த்தா அவரு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. ஷெரீஃப் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, என்னது என்ன ஆச்சா, நம்ம தான் கண்டுபிடிச்சு உள்ள போனோமே. எது உள்ள போகணுமா, அந்த போத காலான சாப்பிட்டு நீ இங்க தான்டா உட்காந்துக்கிட்டு இருக்க. இது நான் இங்க தான் இருந்தனா அப்படின்னா இவ்வளவு நேரம் வந்தது ஃபுல்லா இல்யூஷன் அப்படின்னு இப்பதான் இவருக்கே புரியுது. அதோட நம்ம ஷெரீஃபை பார்த்து நம்ம எல்லாரும் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஷெரீஃபுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. சோ ஜேடு என்ன சொல்றாருன்னா, அந்த மேன்ஷனுக்கு கீழே ஒரு ரகசியமான டோர் ஒன்னு இருக்கு, அந்த வழியா போனா கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போகலாம். அங்க பலி கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் அவங்களுடைய எலும்பு கூடுகளை நம்ம எப்படியாவது மேல கொண்டு வரணும், இது மூலியமா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஷெரீஃபும் கீழே போறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம ஜேடோட பிளானை தவிர வேற எந்த பிளானும் இல்ல. அதனால வேகமா போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க கதவுலாம் இல்ல, வெறும் செவர் தான் இருக்கு. ஆனா என்னோட இல்யூஷன்ல இங்க ஒரு கதவு இருந்தது அப்படின்னு இவரு சொல்றாரு. என்னன்னு ஒன்னும் புரியல. கென்னியும் இந்த மாதிரி விக்டருடைய அப்பா அவரோட ஒய்ஃபை கொன்னது மேன் இன் எல்லோ அப்படின்னு அந்த டிராயிங் எல்லாம் காட்ட, டக்குன்னு பார்த்தா நம்ம விக்டர் அந்த வீட்டோடைய கூரை மேல ஏறி நிக்கிறாரு. ஐயோ ஏதாவது பண்ணிக்க போறாருன்ட்டு வேகமா நம்ம ஷெரீஃபும் போறாரு ஹெல்ப்புக்கு. விக்டருடைய அப்பா இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கே இவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்காரு. நம்ம விக்டர் அதை நேர்லயே பார்த்தவரு. அதனால அந்த மேன் இன் எல்லோ மேல ஒரு பயங்கரமான பயம் வருது. அந்த மேன் இன் எல்லோ கிரே கலர் கார்ல இந்த டவுன்ல மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் மாதிரி தான் வந்தான். ஆரம்பத்துல ரொம்ப நல்லவனா இருந்தான். ஆனா போக போக அவன் பண்ண காரியம்லாம் நம்ப முடியாததா இருந்தது அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஷெரீஃபும் கென்னியும் விக்டரை சமாதானப்படுத்தி அப்படியே கூட்டிட்டு வராங்க கீழே. அதுக்கப்புறமா நம்ம டோனா, டேபித்தா இவங்க எல்லாருமே நேத்து நைட் நடந்த விஷயத்த பத்தி ஷெரீஃப் கிட்டயும் கென்னி கிட்டயும் சொல்றாங்க. அங்க அவங்க உயிரை காப்பாத்தின அந்த டோட்டமையும் கொண்டு வந்திருக்காங்க. அதோட அந்த பொம்மைகள்னால ஒரு ஆள் இறந்து போனாரு, அவரோட உருவத்தை பாருங்கன்னு விலைக்கு காட்டினாதான் தெரியுது எப்படி அந்த பொம்மைக கண்ணு பட்டன் மாதிரியும் வாயை தச்சு வச்சிருக்காங்களோ, அந்த பொம்மையால இறந்து போன இவரோட உடம்பும் அந்த பொம்மைகள் மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கு. எங்க நம்ம ஷெரீஃபோட பையன் ஃபாத்திமா பாக்குறாரு. அவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த கோலமையும் பார்த்து என்னதுன்னு சொல்லி கேட்க, ப்ளீஸ் என்ன தடுத்து நிப்பாட்டாத, எனக்குள்ள இருக்கிற பயத்தை போக்க என்ன பாதுகாக்கிறதுக்காக இதை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, எலிசோ உன் நம்பிக்கைக்காக பண்ணிக்கோ அப்படின்னு சப்போர்ட் பண்றாரு. எங்க அந்த குட்டி பையன் ஈத்தனும் விக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி லேக்ல இருந்து பொம்மைகள்லாம் வந்தது, அதுங்க எங்களை அட்டாக் பண்ணுச்சுங்க, எங்க அம்மா அதுல ஒரு பொம்மையை சாகடிச்சாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சோ டேபித்தாவும் டோனாவும் நம்ம ஷெரீஃப் கிட்டையும் கென்னி கிட்டையும் முழுசா என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. முக்கியமா டேபித்தா தான் அவங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல இங்க இருக்கும் பொழுது பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பர்சன் இந்த பொம்மைகள்லாம் நமக்கு கெட்ட கனவை தான் தரும் அப்படின்னு அதை ஏரியில தூக்கி போட்டாராம். ஒன்ஸ் அந்த பர்சன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அந்த பொம்மைகள் ரொம்ப கொடூரமா மாறிச்சான். சோ இந்த இடத்துல நம்ம என்ன நெகட்டிவா நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டோனாவுக்கு திடீர்னு உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. இதய துடிப்பே இல்ல. வேகமா ஷாக்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வராங்க. ஆனா இன்னும் அவங்க கண் முழிக்கல. ஆனா உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எங்க நம்ம விக்டரோட அப்பா மேன் இன் எல்லோவை நினைச்சு செம்ம கடுப்புல இருக்காரு. சோஃபியாவும் அங்க வராங்க. அவங்க தான் மேன் இன் எல்லோ, நம்மளை பத்தி கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அந்த ஹென்றி கூடவே சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கே தெரியாம அவர் குடிக்கிற சரக்குல இவங்களுடைய ரத்தத்தை மிக்ஸ் பண்றாங்க. எங்க டோனா கண் முழிக்கவே இல்ல. நம்ம ஷெரீஃப் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீ இல்லாம நான் மட்டும் இந்த டவுனை சத்தியமா என்னால வழி நடத்த முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு எழுந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, டக்குன்னு பார்த்தா டோனா கண்ணை முழிச்சுக்கிறாங்க. எல்லோருக்கும் அவ்வளவு சந்தோஷம். சோ நம்ம ஷெரீஃபும் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே கஷ்டப்படக்கூடாது, இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம ஜேடோட பிளான் மட்டும்தான். அதுக்கு இந்த மேன்ஷன்ல அந்த டோரை கண்டுபிடிக்கணும். ஆனா செவர் தான் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, ஒரு சுத்தியலை எடுத்துக்கிட்டு நேரா
அந்த செவுத்தை அடிச்சு உடைக்கும் பொழுது இன்னொரு பக்கத்துல அந்த டோர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா ஜேடுக்கு வந்த விஷுவல் எல்லாமே உண்மையை தான் சொல்லுது. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த கதவை ரேண்டல் திறக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஜேடு இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி அது வழியா எந்த ஒரு பேய்களும் வரக்கூடாதுன்னு அந்த டாலிஸ்மேன் கல்ல அங்க மாட்டி விடுறாரு. எங்க நம்ம டாபிதாவும் அவங்களுடைய பசங்களான ஜூலி, ஈத்தன் கிட்ட இந்த டவுன்ல நடக்கிற விஷயங்கள், அந்த மறுஜென்மம் பத்திலாம் ஓப்பனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க மேன்ஷன்ல விக்டருடைய அப்பா ஆளு குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஷெரீஃபும் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் விக்டர் கிட்ட போகும்போதுதான் விக்டரும் நம்ம மேனின் எல்லோவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், இல்லனா அந்த டவுன்ல திரும்பவும் மோசமான கொலைகள் நடக்கும்னு சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஷெரீஃப், ஜேடி இவங்க எல்லாருமே மேன்ஷன்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த பூர்வ ஜென்மம் பத்தின விஷயங்கள், அதோட புதுசா கண்டுபிடிச்ச டோரு, அது வழியா கீழே போகலாம், அங்க குழந்தைகளுடைய எலும்பு கூட எடுக்கணும்ட்டு எல்லா பிளானையும் சொல்றாரு. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழின்னு சொல்றாரு. இந்த பூர்வ ஜென்மங்கள்லாம் உண்மை அப்படின்றத எப்படி இவங்க நம்புறாங்கன்னா, நம்ம ஜேட் சொன்ன மாதிரியே அங்க ஒரு டோர் இருக்குல்ல, அப்ப அது உண்மையா இருக்குன்னா இந்த பூர்வ ஜென்மங்களும் உண்மையா தான் இருக்கணும்ட்டு சில பேர் நம்புறாங்க, சிலர் நம்பல. அந்த கும்பலோட கும்பலா நம்ம மேனின் எல்லோவும் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷெரீஃப் டோனாவை மீட் பண்றாரு. டோனாவோட உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நைட்ல வர அந்த பேய்கள் எப்படி அந்த மரத்துல செய்யப்பட்ட டோட்டம்னால அந்த சோளக்காட்டு பொம்மைய அட்டாக் பண்ணி சாகடிச்சாங்களோ, அதே மாதிரி நைட்ல வர அந்த பேய்களை கொல்ல முடியுமான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா ஷெரீஃப் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஸ்ட் எடுங்க, இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், அதோட ஜேட் மூலியமா வேற ஒரு பிளான் ஒன்னும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம விக்டர் டாபிதாவையும் ஈத்தனையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த கார்கள்லாம் இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி டவுனுக்கு வந்தவங்க, அந்த காரை போய் பாக்குறாங்க. அதுல ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல ஒரு கார் இருக்கு. அந்த கார்ல தான் அந்த மேனின் எல்லோ இந்த டவுனுக்குள்ள வந்தானா. சோ விக்டர் அந்த காரை செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிற இதே கேப்ல டாபிதா இன்னொரு காரை பாக்குறாங்க. டாபிதாவுடைய முன்னாள் ஜென்மமான மிராண்டா இந்த கார்ல தான் இந்த டவுனுக்கு வந்திருப்பாங்க. அந்த விஷயமும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்க விக்டர் அந்த மேனின் எல்லோட கார்ல செக் பண்ணி பார்த்தா ஒரு பை இருக்கு. அதுல அந்த ஆளு கொலை பண்ண ஆட்களுடைய பல்லெல்லாம் இருக்கு. இத பார்த்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் மோசமான விஷயம் நடக்க போகுது. ஈத்தன் இத பாரு அப்படின்னு அந்த பல்லெல்லாம் காட்ட டாபிதா தடுக்கிறாங்க. சின்ன பையன்கிட்ட அதெல்லாம் காட்டக்கூடாது, இல்ல அவன் ரெடி ஆகணும். போன தடவை ஒரு பயங்கரமான கொலை நடந்தது, எல்லாரும் இறந்து போனாங்க, நான் மட்டும் தான் உயிரோட இருந்தேன். இப்ப திரும்பவும் அது நடக்க போகுது, ஈத்தன் மட்டும் தான் உயிரோட இருக்க போறான். ஏன்னா போன ஜென்மத்துல நீங்க தான் என்னோட அம்மா, நான் தனியா இருந்தேன். இப்ப நீங்க ஈத்தனுக்கு அம்மா, தனியா இதே டவுன்ல அவன் வாழ போறான். அதுக்கு அவனுக்கு இப்பவே நல்ல தைரியம் வேணும், அவனுக்கு இதை காட்டணும் அப்படின்னு சொல்ல டாபிதா முடியாதுன்னு தடுக்கிறாங்க. ஆனா விக்டர் நம்புறாரு, திரும்பவும் ஒரு பயங்கரமான கொலைய மேனின் எல்லோ பண்ண போறாரு அப்படின்னு. எங்க நம்ம ஷெரீஃபும் அந்த டோட்டம கையில வச்சிருக்காரு. அங்க அந்த மேனின் எல்லோ சோஃபியா உருவத்துல அந்த இடத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இதுதான் டோட்டம், இன்னைக்கு நைட்டு இதை யூஸ் பண்ணி நைட்ல வருதுங்களே பேய்ங்க, அதை அட்டாக் பண்ண போறேன், இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு அவரு சொல்ல, எங்க அந்த சோஃபி பயப்படுறாங்க. அப்படின்னா நமக்கு புரியுது, ஒருவேளை ஒர்க் ஆகும் போல. எங்க நம்ம விக்டருடைய அப்பா எப்ப அந்த சோஃபியா அவங்க ரத்தத்தை கலந்து கொடுத்தாங்களோ அப்பையில இருந்து இல்யூஷன்லாம் வருது. ஹென்ரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரியும் நம்ம விக்டர் கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்யூஷன் வருது. இதை பாக்குற ஜேடும் என்ன இந்த ஆளும் போதகலாம் சாப்பிட்டானா அப்படின்ற மாதிரி குழம்புறாரு. எங்க அந்த சோஃபி மேனின் எல்லோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொம்மைகளால ஒருத்தர் இறந்து போய் அவரும் பொம்மையா மாறிக்கிட்டு இருக்காருல, அந்த பர்சன் இறந்து தான் போயிருக்காரு. ஆனா இவங்க போய் ஒரு முட்டையை வச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை பண்றாங்க. சோ ஈவினிங் டைம் ஆகிறதுனால ஷெரீஃபும் பெல் அடிச்சு எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக சொல்றாரு. அதே மாதிரியே எல்லாரும் போயிடுறாங்க. ஷெரீஃப் தான் இப்போ அந்த டோட்டமை யூஸ் பண்ணி வெளியே வர அந்த பேய்களை கொல்லணும். ஆனா நம்ம கென்னி தடுக்கிறாரு, இதை நான் பண்றேன் அப்படின்னு டோட்டம் எடுத்துக்கிட்டு அவர் வெளியே போறாரு. இதே நேரத்துல அந்த சோஃபி மந்திரத்தை சொல்ல பொம்மை மாதிரியே மாறின அந்த ஆளுக்கு அப்படியே உயிர் கொடூரமான ஆளா கத்துறாரு. எங்க கென்னியும் வெளியே வர அந்த பேய்களை அப்படியே அந்த டோட்டமால குத்த அந்த பேய்கள்லாம் பயங்கரமா ரியாக்ட் ஆகுது. அப்படின்னா இதுங்களை தடுக்க இதுதான் வழி அப்படின்னு அவங்க சந்தோஷப்படும் பொழுதே டக்குன்னு, என்ன இது வேலை செய்யுதுன்னு நினைச்சியா, சும்மா விளையாண்டேன் அப்படின்னு அதை அசால்ட்டா உருவி போடுதுங்க. சோ அந்த டோட்டமை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. சோ அவ்வளவுதான், கென்னிய சுத்து போட்டுடுதுங்க. வேகமா கென்னி ரேண்டலுடைய அந்த பஸ்ஸுக்குள்ள போலான்னு பார்த்தா டோரை க்ளோஸ் பண்ண முடியாத மாதிரி அந்த சிரிச்ச மாதிரி இருக்குமே அந்த பேய் தடுக்குது. டக்குனு இவரு பஸ் மேல ஏறிடுறாரு. அந்த சிரிச்ச மாதிரியான பேயும் வந்துருது. அப்படியே அதோட முகம் கொடூரமா மாறி கென்னிய காலி பண்ணலாம் நினைக்குது. நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாத்திமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த சிரிக்கிற மாதிரி பேயை பெத்தெடுத்ததே அவங்க தான். சோ அது என்ன பாக்குது, என்ன ஃபீல் பண்ணுதுன்னு இவங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அது கென்னிய அட்டாக் பண்ண போகுது, இல்ல வேண்டாம் அப்படின்னு இவங்க கத்தன உடனேயுமே அந்த சிரிக்கிற மாதிரியான பேயும் அட்டாக் பண்ணாம ஸ்டாப் பண்ணுது. இந்த கேப்பை கென்னி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தள்ளி விட்டு அந்த பஸ்ஸோட டோரை க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள சேஃபா தப்பிக்கிறாரு. எங்க அந்த மேன்ஷன் கதவை திறந்துகிட்டு அந்த பொம்மைகளால பாதிக்கப்பட்ட ஒருத்தர், இப்ப சோஃபியா உயிர் கொடுத்திருப்பாங்கல்ல அந்த பர்சன் உள்ள எல்லாரையும் அட்டாக் பண்ண நம்ம எல்ஜின் என்ன பண்றாருன்னா டோட்டமாலேயே ஒரு குத்து குத்த, அவ்வளவுதான் அவர் காலி. சோ இந்த
டோட்டமை யூஸ் பண்ணி ஒன்லி அந்த பொம்மைகளையோ இல்ல அந்த பொம்மைகள்னால பாதிக்கப்பட்ட ஆட்களையோ தான் கொல்ல முடியும். இது பேய்ங்க கிட்ட வேலை செய்யல. ஆனா எதுக்காக சோஃபியா இதை பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல. சோ அடுத்த நாள் ஆகுது, இவங்க கொலை பண்ண அந்த பொம்மைகள்னால பாதிக்கப்பட்ட அந்த பர்சனுடைய உடம்ப பாக்குறாங்க. எல்லா வேலையும் பண்ணது சோஃபியா தான். ஆனா எதுவும் தெரியாத மாதிரி அந்த டோட்டம் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்க நம்ம ஷெரீஃபும் இல்ல அது ஒர்க் ஆகல. அப்ப நம்ம ஷெரீஃபோட பையன் வந்து ஃபாத்திமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. சோ ஷெரீஃபும் போயிட்டு என்னன்னு கேட்கும்போது தான் ஃபாத்திமா சொல்றாங்க, அந்த சிரிக்கிற மாதிரியான பேய் என்ன பாக்குது என்ன ஃபீல் பண்ணுதுன்னு என்னால இப்போ தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. கென்னி அவன் கொலை பண்ணிருப்பான். ஆனா நான் வேண்டான்னு சொல்ல அவனால கொலை பண்ண முடியல. சோ நான் தான் அவனை பெத்தெடுத்தன்றதுனால என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல. அதோட என் வயித்த பாருங்கன்னு வயித்த காட்டுறாங்க. அதுல கருப்பு கலர்ல நரம்பு மாதிரி வந்திருக்கு. இதை பாக்குற நம்ம ஷெரீஃபும் அப்படியே பயந்து போறாரு. எங்க நம்ம டாபிதாவோட பையனான ஈத்தன் வந்து இந்த டவுன்ல இருக்கிற ஆட்கள் எல்லோரையுமே வரைய ஆரம்பிக்கிறாரு. டாபிதாவும் ஏன் இதை பண்றேன்னு சொல்லி கேட்க, ஒருவேளை விக்டர் சொல்ற மாதிரியே எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னா நான் மட்டும்தான் உயிரோட இருந்தா எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க எனக்கு இந்த டிராயிங்ஸ் உதவியா இருக்கும்னு சொல்றாரு. எங்க நம்ம ஜேடு வந்து அவரோட இல்யூஷன்ல பார்த்தார்ல உள்ள இருக்கிற கொகை, குழந்தைகள் எல்லாம் பலி கொடுத்த இடம் அப்படின்னு அந்த கொகையவே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கிற பொருளை வச்சு டேபிள்ல அதோட வலியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. சோ நம்ம ஷெரீஃபும் வந்து அந்த குழந்தைகளோட எலும்பு கூடுகள்லாம் எங்க இருக்கும்னு சொல்லி கேட்க, ஜேடு வந்து அந்த வலியை காட்ட அது ஒரே வழிதான், உள்ள போனாங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா திரும்பி வரத்துக்கும் ஒரு வழிதான் இருக்கு. இது ரொம்ப ரிஸ்க், அதனால இதை பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம ஷெரீஃப் சொல்றாரு. சோ அந்த பொம்மைகளால பாதிக்கப்பட்ட அந்த பர்சனை வந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாபிதாவும் ஈத்தனை டைரக்டா விக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து, ஒருவேளை நீ சொல்ற மாதிரியே அந்த மோசமான விஷயம் நடந்தா ஈத்தன் எப்படி உயிர் பொழைக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துக்கொடுன்னு சொல்றாங்க. ஆனா அதோட ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, போன ஜென்மத்துல ஒன்னு நான் தனியா விட்டு போன மாதிரி இந்த தடவை நான் ஈத்தனை தனியா விட்டு போக மாட்டேன்றதையும் சொல்றாங்க. எங்க நம்ம ஃபாத்திமாவை வந்து திரும்பவும் டாக்டர் கிறிஸ்டிலாம் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வயித்துல குழந்தை வருதோ அப்படின்னு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த நரம்புகள் ஏன் வருதுன்னு புரியல. அதோட மெடிக்கலி ஃபாத்திமா ஒரு உயிருள்ள மனுஷின்றதையே நிரூபிக்க முடியாத மாதிரி பல்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கான். ஃபாத்திமாவும் பயப்படுறாங்க, ஒருவேளை நம்மளும் அந்த பேய்கள் மாதிரி மாறுறோமோ அப்படின்னு. எங்க ஜேடு கென்னி கிட்ட, இங்க பாரு கென்னி, எப்படியாவது ஷெரீஃபை ஒத்துக்க சொல்லு. ஒருவேளை அந்த பிளான் சொதப்பி எல்லாரும் செத்து போகணும்னு வச்சுக்கேன், திரும்ப மறுபிரிவு எடுத்து நான் உள்ள வருவேன், அப்ப ஏதாவது பண்ணலாம். நீ வருவ, அப்ப நாங்க, எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரியே இங்க இருக்கிற எல்லோருமே மறுபிரிவு ஆளுங்கன்னு தான் தோணுது, நீங்களும் மறுபிரிவு இருப்பீங்க. இதை கேட்ட கென்னியும், இங்க பாரு ஜேடு, ஷெரீஃப் சொல்றதை தான் நம்ம கேட்கணும். ஒருவேளை ஷெரீஃப் முடிவை மாத்திர மாதிரியான ஏதாவது பிளான் இருந்தா சொல்லு, கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரா. கடுப்பான ஜேடு அந்த கொகையோடைய மாடல் மாதிரி பண்ணி வச்சிருந்தாருல எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு. எங்க அந்த சோஃபியா வந்து நம்ம ஷெரீஃபோடைய ஸ்டேஷன்ல இருந்து அந்த மேன் இன் எல்லோடைய ட்ரெஸ்ஸை ஆட்டைய போட்டு திரும்ப வீட்டுக்கிட்ட வரும்பொழுது அங்க நம்ம சாரா இருக்காங்க. பேக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, சும்மா என்னோட பொருள் தான், அதோட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எங்க ரெஸ்டாரண்ட்ல விக்டருடைய அப்பா ஹென்றி இருக்கார்ல, அவருக்கு அகைன் இல்யூஷன் வருது. அவரு கோமாவுல, ரியல் உலகத்துல ஹாஸ்பிட்டல்ல கோமாவுல இருக்கிற மாதிரிலாம் தோணுது. அங்க விக்டரும் இருக்காரு. இந்த ஹென்ரிக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையான உலகத்துல நம்ம ஹாஸ்பிட்டல்ல கோமாவுல இருக்கும், அப்படி நம்ம கோமாவுல இருக்கும்பொழுது நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. இது எல்லாமே ஜஸ்ட் நமக்கு தோன்ற விஷயங்கள் தான், இந்த டவுனு இங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான காரணம் அந்த சோஃபியாவுடைய ரத்தம் கலந்த அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுதான். எங்க நம்ம ஜேடும் நல்லா திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது, அவரு அந்த குழந்தைகளை பலி கொடுத்த இடத்துல இருந்து மேல பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான சிம்பிள் மாதிரி மரத்தோட வேரால ஆகிருக்கும்ல, அது பாட்டில் ட்ரீ தான். டக்குனு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகி வேகமா கென்னி கிட்டையும் ஷெரீஃப் கிட்டையும் பாட்டில் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு வாங்க போலான்ட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு, கரெக்டா இந்த பாட்டில் ட்ரீ இருக்கிற இந்த இடத்துக்கு நேர் கீழே தான் அந்த குழந்தைகளை பலி கொடுத்திருப்பாங்க. அங்கதான் அந்த எலும்பு கூடுகளும் இருக்கணும். அந்த இடத்துக்கு போக அந்த கொகை மட்டும் ஒரு வழி கிடையாது, இதுவும் ஒரு வழிதான் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஷெரீஃபுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அப்படியே மெதுவா அங்க இருந்து போக திடீர்னு கென்னி இறந்து போறாரு. பார்த்தா ஜேடு டாபித்தான்னு எல்லாரும் இறந்து போற மாதிரி அவருக்கு ஒரு இல்யூஷன் வருதா. இந்த இல்யூஷன் வந்த உடனேமே இந்த விஷயத்த பண்றதுக்கு அவரு பயப்படுறாரு. எங்க நம்ம ஃபாத்திமாவை வந்து டாக்டர் கிறிஸ்டியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பல்ஸ், இதய துடிப்புன்னு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த லெவல்ல ஒரு மனுஷனால உயிரோட இருக்க முடியாது. ஆனா ஃபாத்திமா ரொம்ப நார்மலா இருக்காங்க. எங்க நம்ம டாபிதா வீட்டுக்கு வராங்க. அப்ப போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா தாமஸ் அப்படின்ற ஒரு குழந்தையோடைய குரல்ல யாரோ பேசுறாங்க. உங்க ஆர்வி வேன் இருக்கிற இடத்துக்கு வாங்க, அப்படி வரலனா ஜூலியையும் ஈத்தனையும் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்த டாபிதாவும் அங்க கிளம்பலான் இருக்காங்க. இங்க நம்ம ஷெரீஃப் இருக்கார்ல, அவரு கண்ணுக்கு இறந்து போன அந்த ஃபாதர்லாம் வராரு. உன்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, சில பேரை இழந்தாதான் சில பேரை காப்பாற்ற முடியும்ட்டு அந்த இல்யூஷனும் சொல்லுது. டாபிதாவும் ஆர்வி வேனுக்கு போறாங்க. பார்த்தா அங்க இவங்க பையன் ஈத்தன் வரைஞ்சிருப்பார்ல இந்த டவுன்ல இருக்கிறவங்களுடைய டிராயிங்ஸ்லாம், அது அந்த ஆர்வி வேன்ல ஒட்டி வச்சிருக்காங்க. பின்னாடி பார்த்தா அந்த மேன் எல்லோ தான் இருக்காரு. டாபிதா பயப்படுறாங்க. மேன் இன் எல்லோவும், நீ பயப்படாத, இப்ப நான் உன்னை கொல்லலாம் வரல,
வரல. அதோட ஒண்ணு சொல்லவா, உன் ஹஸ்பண்ட கொன்னதே நான் தான். சரி அதை விடு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நிறைய லூப் நடந்திருக்கு. முன்னாடி ஜென்மங்கள் எல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆனா குழந்தைகளுடைய எலும்புகளை எடுக்கணும்ன்ற அளவுக்குலாம் இந்த லூப்ல தான் நீங்க இவ்வளவு நெருக்கத்துல வந்திருக்கீங்க. இது மூலியமா எல்லாரும் தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு டாபிதாவை பயம்பொறுத்திட்டு மேன் இன் எல்லோ அங்க இருந்து போறாரு. டாபிதாவும் அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. So, உடனே நடந்த விஷயத்தெல்லாம் ஷெரீஃப் கிட்ட சொல்றாங்க. அந்த மேன் இன் எல்லோ தான் என் ஹஸ்பண்ட கொன்னது. அதோட அந்த மேன் இன் எல்லோவால பகல்லையே வெளியே வர முடியும். நம்ம வீட்டுல பாதுகாப்பா இருக்கிற அந்த டாலிஸ்மேன் கல்லு எதுவுமே அவங்கிட்ட ஒர்க் ஆகாதுன்றதையும் சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தைகளுடைய எலும்பு கூடுகளை எடுத்தா நம்ம தப்பிக்கலான்றத அந்த மேன் இன் எல்லோ சொன்னா உடனே அதை பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே ஜேடு அங்க வராரு. அந்த குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஷெரீஃபுக்கும் வேற வழி இல்லாததுனால அவரும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. எங்க அந்த மேன் இன் எல்லோவும் திரும்ப சோஃபியாவா மாறி டவுனுக்குள்ள வந்து அங்க ஒரு குண்டு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட அப்படியே கண்ணெல்லாம் கருப்பா மாறுது. அந்த பொண்ணும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற டீல் உனக்கு ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த சோஃபியா வந்து இந்த டவுன்ல இருக்கிற இந்த பொண்ணையே பிரைன் வாஷ் பண்ணி ஏதோ ஒரு டீல் போட்டு இவங்களுக்கு தேவையான வேலையை செய்ய போறாங்க போல. எங்க நம்ம டாக்டர் கிறிஸ்டி வந்து ஒரு மருந்தை ஏற்பாடு பண்றாங்க. ஏன்னா ஃபாத்திமாவுக்கு இதய துடிப்பு கம்மியாகிக்கிட்டே போகுது, ஒரு கட்டத்துல நின்னுடும்ல. அந்த மாதிரி நின்னுடுச்சுன்னா திரும்ப இதய துடிப்பை கொண்டு வரதுக்கான ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு, அதை ரெடி பண்றாங்க. எங்க அந்த சோஃபி அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பேரு கிளாரா, அவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த சோஃபியோட ரத்தமும் கிளாராவோட ரத்தமும் ஒன்னா கலக்கிற மாதிரி ஒரு சடங்கா பண்றாங்க. எங்க நம்ம விக்டரோட அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப நம்ம இங்க இருக்கிறது உண்மையா பொய்யானே கன்ஃபியூஷன்லயே இருக்காரு. அந்த அளவுக்கு இல்யூஷன் வருது. எங்க டாபிதா அவங்களோட வீட்டுல அவங்க பசங்க கூட இருக்கும் பொழுது ஜூலி சொல்றாங்க, இந்த இடம் ரொம்ப மர்மமா இருக்குமா, நமக்கு பொய்யான நம்பிக்கைகளை கொடுத்து நம்மள இந்த இடம் ஏமாத்துது அப்படின்னு சொல்றாங்க. எங்க அந்த சோஃபி கூட டீல் போட்டிருக்கிற அந்த கிளாரான்ற பொண்ணு இப்ப அவங்க ரத்தமும் சோஃபி ரத்தமும் கலந்துருச்சு. இப்ப அந்த ரத்தத்தை வந்து ஒரு ட்ரிங்க்ல கலந்து அதை ஃபாத்திமா கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாங்க. அவங்களும் குடிக்கிறாங்க. சோ நம்ம ஜேடு ஷெரீஃபோட பிளான் என்ன அப்படின்னா, குகை வழியா போனா ரொம்ப ஆபத்து. ஏன்னா போற வழியும் தப்பிச்சு வர வழியும் ஒரே வழிதான். அதனால குகை வழியாவே உள்ள போய் அந்த குழந்தைகளுடைய எலும்பு கூடுகளை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப குகை வழியா வராம நேரா மேல பாட்டில் ட்ரீ தானே இருக்கு. சோ அந்த மரத்தை புடுங்கிட்டா அது வழியா எஸ்கேப் ஆகி மேல வந்துடலாம்ல. சோ அதனால பாட்டில் ட்ரீய பிடுங்கி எடுத்துடலாம்னு சொல்லி இப்படி ஒரு பிளான போடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற விக்டர் வந்து அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அந்த குட்டி பையன் என்கிட்ட சொன்னான், இந்த மரத்தை நம்ம பிடுங்க கூடாது, பெரிய ஆபத்து வரும்ட்டு, சொன்னா கேளுங்க அப்படின்னு தடுக்க நினைக்கிறாரு. ஆனா விக்டர் சொல்றத புரிஞ்சுக்காம விக்டரையே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல போடுறாங்க நம்ம ஷெரீஃப். சோ ஜேடு மட்டும் தான் உள்ள போற மாதிரி பிளான். ஆனா டாபிதா வந்து நானும் ஜேட் கூட போறேன் அப்படின்னு கேட்க ஷெரீஃபுக்கு இதுல விருப்பம் இல்ல. ஆனா வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்றாரு. சோ ஜேடும் டாபிதாவும் அந்த குகை வழியா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷெரீஃப் வந்து அவங்க உள்ள போய் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ள அந்த பாட்டில் ட்ரீய பிடுங்கி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்துல அந்த எல்ஜின் பயபுல இருக்காருல, அவரு வந்து ஏ சோஃபியா, ஒரு பழைய போட்டோவை நான் கண்டுபிடிச்சேன் பாரு, ஒன்னு மாதிரியே ஒரு பொண்ணு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி காட்ட உடனே சோஃபியாவோட முகமும் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அது நான் தான்டா. ஆனா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததாச்சே. ஆமா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. ஏன்னா இறந்தவங்க மாதிரிதான் என்னால மாற முடியும்னு சொல்லி எல்ஜினை சோஃபி பிடிச்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜேடும் டாபிதாவும் நல்லா உள்ள போயிட்டு இருக்கிற ஒரு ஓப்பனையும் கவரால க்ளோஸ் பண்ணி அந்த டைல்ஸ் மேன்ன்ற மந்திரக்கல்ல தொங்க விடுறாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற மண்ணை தோண்டி அந்த குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்க. இந்த சவுண்டு கேட்டு அந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த பேய்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா அதுங்களால அந்த கவரை தாண்டி வர முடியல, ஏன்னா அந்த மந்திரக்கல் இருக்கு. ஆனா அந்த பக்கத்துல இருந்தே சொல்லுதுங்க, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுதுங்க. சோ ஜேடும் டாபிதாவும் அந்த குழந்தைகளோட எலும்பு கூடுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. மேல இருந்து அந்த மரத்தை மட்டும் பொளந்துட்டாங்கன்னா அது வழியா அவங்க தப்பிச்சு மேல போயிடலாம். சோ அதுக்காக வெயிட் பண்றாங்க. சோ ஜேடும் டாபிதாவும் அந்த குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் பேக்ல போடுறாங்க. டாபிதாவும் அப்படின்னா நம்ம தப்பிக்க போறோம்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் ஜேடு ஒரு ட்விஸ்ட சொல்றாரு. ஆக்சுவலா நான் போய் சொன்னேன், இந்த குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் எடுத்தா எதுவும் மாறாது, இப்படி சொன்னாதான் ஜேடு நம்மள இங்க விடுவாருன்னு தான் நான் போய் சொல்லி உள்ள வந்தேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. டாபிதாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. மேல வெளிய நம்ம ஷெரீஃப் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணி அந்த மரத்தை வேரோட புடுங்குறாங்க. சோ ஜேடு டாபிதா கிட்ட அந்த பேய்கள் வராம தானே இருந்தது, ஏன்னா ஃபுல்லா க்ளோஸ்ல இருந்தது. ஆனா இப்ப மேல மரத்தை பிடுங்கினதுனால ஒரு பெரிய வழி ஒண்ணு இருக்கு. அதனால அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குதுங்க. ஆனா அந்த மரம் இருந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அது வழியா சூரிய ஒளி உள்ள வரதுனால இந்த பேய்களுக்கு சூரிய ஒளி சுத்தமா ஒத்துக்காது. அதனால அதுங்க ஜேடு டாபிதா கிட்ட வராமையே நிக்குதுங்க. செம்ம. மேல நம்ம ஷெரீஃபும் வந்துட்டு
ஏணிய கீழே இறக்குறாரு. அது வழியா இவங்க மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஏணி திடீர்னு அறந்து போகுது. உள்ளேயே இவங்க விழுந்துடுறாங்க. சரி பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா டக்குன்ட்டு வானம் ஃபுல்லா இருண்டு போகுது. கிட்டத்தட்ட நைட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லா இருட்டாயிடுது. இனிமே அந்த பேய்களை தடுக்க ஒன்னும் இல்ல, அந்த பேய்கள் நம்ம ஜேடையும் டாபிதாவையும் காலி பண்ண வருதுங்க. அதோட பெருசா எர்த்குவேக்லாம் வருது. அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. சோ ஜேடு டாபிதாவால மேல வரவே முடியாது. அந்த பேய்களும் அங்க வந்துருச்சுங்க. அதனால வேகமா இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷெரீஃபும் ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்தலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துலயும் பேய்கள் வரவே வேற வழியே இல்ல, நம்ம வீடுகளுக்கு போகணும்னு கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ஜேடும் டாபிதாவும் அந்த பேய்கள் கிட்ட மாட்டிருப்பாங்க. நல்ல வேலையா அந்த பெரிய நிலநடுக்கம் வந்து பேய்கள் வர வழி வந்து மூடிடுது. ஆனா இருந்தாலும் இன்னமும் இவங்க அந்த குகைக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஃபாத்திமா அந்த சிரிக்கிற பேய் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஜன்னல போய் பார்த்தா அது வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதால உள்ள வர முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட டாலிஸ்மேன் கல் இருக்குல்ல. ஆனா பார்த்தா அந்த கல்லை காணும், கீழே விழுந்து போய் கிடக்குது. ஏன்னா இப்ப நிலநடுக்கம் வந்து இடமே ஆடிச்சுல, அதுல கீழே விழுந்திருக்கும். சோ வேகமா அதை தேடி எடுத்து மாற்றத்துக்குள்ளேயே அந்த சிரிக்கிற மாதிரியான பேய் உள்ள வந்துருது. நம்ம ஃபாத்திமாவும் ப்ளீஸ் எதுவும் பண்ணாதன்னு கத்துறாங்க. ஆனா அந்த சிரிக்கிற மாதிரியான பேய் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம டாக்டர் கிறிஸ்டியோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள காலி பண்ணுது. ஆனா நம்ம ஃபாத்திமாவை எதுவும் பண்ணல. ஃபாத்திமாவை பார்த்து அம்மான்னு சொல்லுது. அது டெக்னிக்கலி அது உண்மை தானே, ஃபாத்திமா தானே பெத்தெடுத்தாங்க. எங்க ரெஸ்டாரண்ட்ல அந்த சோஃபி இருக்காங்கல்ல, அவங்க எல்ஜினை பார்த்து இங்க பாரு, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா உன்னை நான் வீட்டுக்கு அனுப்புறேன். இந்த இடமே கிட்டத்தட்ட அழியற நிலைமைக்கு போக போகுது, என் கூட இருந்தாதான் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்ஜின் முடியாதுன்னு சொல்றாரு. உயிருக்கு ஆபத்து இல்லாத டைம்ல பேய்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அப்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப உயிரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இப்ப முடியாதான், நல்லவர் ஆயிட்டாராம். நல்லவங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமை தெரியுமா அப்படின்னு சொல்லி சோஃபியா எல்ஜின் கதையை அங்கேயே முடிக்கிறாங்க. அவரு இறந்து போறாரு. சோ இப்ப சோஃபிக்கு ஹெல்ப் பண்றது அந்த கிளாரான்ற பொண்ணு தான். அந்த பொண்ணு கிட்ட அந்த எல்ஜினோட உடம்ப கிளியர் பண்ணிடு. ஆனா நான் எப்படி அதை பண்றது, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ தான் பண்ணணும். சரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கிளாரா கேட்க, அடுத்து நடக்க போறது ரொம்ப கொடூரமான ஒண்ணு, பத்திக்கிட்டு எரியறத நான் பார்க்க போறேன். அதோட நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோஃபி அங்க இருந்து போறாங்க. இந்த நேரத்துல மேன்ஷன்ல நம்ம விக்டருடைய அப்பா இருக்காருல, அவருக்கு இப்ப இங்க இருக்கிற இடம் எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். நம்ம இங்க செத்து போயிட்டா ரியல் லைஃப்ல கண்ணை முழிச்சு எழுந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரியே நிறைய புல்லட் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. டோனாவும் வந்து என்ன புல்லட்டை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல இவ்வளவு புல்லட் இருக்கு, கன் எல்லாம் அதெல்லாம் ஷெரீஃபோட ஆபீஸ்ல இருக்கும், சரி சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஆனா இந்த ஹென்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்றத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. இந்த நேரத்துல இந்த டவுன்ல அந்த பாட்டில் ட்ரீயை பிடுங்கினாங்கல்ல, அந்த இடத்துல சிகப்பு கலர் மின்னல் மாதிரி கருமேகங்கள் உருவாகி ஒரு பெரிய புயல் உருவாகிக்கிட்டு இருக்கு. சோ எல்லாரும் வந்து பாக்குறாங்க, ஏதோ ஒன்னு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். டவுனுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனா நம்ம டாபிதாவும் ஜேடு மட்டும் வரல. ஏன்னா அவங்க அந்த குகையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம விக்டருடைய அப்பா ஹென்றி நம்ம ஷெரீஃபோடைய ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்து ஒரு கன்னை ஆட்டைய போடுறாரு. எங்க டாபிதா வீட்டுக்கு வரலன்ட்டு அந்த குட்டி பையன் ஈத்தன் ரொம்ப கஷ்டப்பட வீட்டுல இருக்கிற ஜன்னல் பொருள்லாம் தன்னாலேயே ஆடி உடையுதுங்க. அப்பா இறந்து போனப்பவும் இப்படிதான் ஆச்சு அப்படின்னா அம்மாவும் இறந்து போயிட்டாங்களான்ட்டு ஈத்தன் ரொம்ப கஷ்டப்பட ஜூலியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சமாதானப்படுத்துறாங்க. எங்க நம்ம ஷெரீஃப் கிட்ட வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்க, அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரிஞ்ச ஆட்கள் 2 பேருமே குகையில மாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு புரியல. அதாவது ஜேடும் டாபிதாவும் இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம ஷெரீஃபே நினைக்கிறாரு. ஆனா அப்பதான் அங்க இருக்கிற ரேடியோல சிக்னல் வர ஆரம்பிக்குது. ஜேடு ஒரு ரேடியோவை கொண்டு போயிருப்பாரு. சோ ஜேடு தான் சிக்னல் அனுப்புறாரு அப்படின்னா குகைக்குள்ள இன்னமும் அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த மேன் இன் எல்லோ சோஃபி அவங்க அந்த டவுன்ல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிற அந்த டாலிஸ்மேன் கல்லையும் எடுக்கிறாங்க. எங்க விக்டரோட அப்பா ஹென்ரியும் கன்னுல புல்லட்லாம் போட்டு லோட் பண்ணி விக்டரும் அங்க வராரு. சொன்னா புரிஞ்சுக்கோடா, இது எல்லாமே இல்யூஷன் தான், நீ ரியல் லைஃப்ல நல்லா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு சூப்பரா இருப்ப, அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அப்பாவுக்கு உடம்பு முடியல, அதுல உருவான இமேஜினேஷன் தான் இது, இங்க இருக்கிற எல்லாரையும் இந்த துப்பாக்கியால சுட்டா எல்லாரும் ரியல் லைஃப்ல கண்ணு முழிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சுடுறதுக்கு வராரு. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஈத்தன் அங்க வர, ஈத்தனை சுடுறதுக்கு கன்னை திருப்ப வரான். விக்டர் கடுப்பாகி அவங்க அப்பாவை தடுத்து நிப்பாட்டி கன்னை கீழே போட்டு அவங்க அப்பாவை திட்டுறாரு. நீங்க என்ன காப்பாத்ததான் இங்க வந்தீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் மத்தவங்க மாதிரி இல்யூஷன்ல மாட்டி எங்க எல்லாரையும் கொல்றதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. எங்க நம்ம ஷெரீஃப், அவரோட பையன், அப்புறம் ஃபாத்திமா, இவங்க 3 பேருமே குகைக்குள்ள போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஃபாத்திமாவை ஏன் கூட்டு போறாங்கன்னா, ஏன்னா ஃபாத்திமாவுக்கு அந்த பேய்கள் எங்க இருக்குன்ற விஷயம் தெரியும்ல, அதுவும் முக்கியமா அந்த சிரிக்கிற பேய். சோ அதனால ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க. சோ அதே மாதிரியே உள்ள போய் நம்ம டாபிதாவையும் ஜேடியும் கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வரலான்னு பார்த்தா அந்த பேய்கள் வந்துருதுங்க. இவங்க தப்பிச்சு வெளியே போனாங்கன்னா கண்டிப்பா இவங்க எல்லாருமே மாட்டிப்பாங்க. யாராவது ஒருத்தர் அந்த பேய்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணா மட்டும்தான் இவங்க தப்பிக்க முடியும். உடனே ஃபாத்திமா இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேயை பாக்குறாங்க. சடனா ஃபாத்திமாவும் பேயா மாறி அங்க இருக்கிற எல்லா பேய்களையும் தடுக்க மீதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. அவங்க எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல டவுன்ல இருக்கிற எல்லா டாலிஸ்மேன் கல்லையும் அந்த சோஃபியா
எடுத்துக்கிட்டு இந்த டெலிபோர்டேஷன் ஆகுற ஒரு ட்ரீ இருக்கும்ல, ஒரு பெரிய ஓட்டை இருக்குமே, அங்க அவங்க போய்கிட்டு இருக்காங்க. கூடவே அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பையன் வரான். அவங்க கிட்ட அந்த குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் இருக்கு. கண்டிப்பா இந்த தடவை நீ தோத்து போயிடுவ. உடனே சோஃபியாவும், ஆனா பாட்டில் ட்ரீயை அவங்க அழிச்சிட்டாங்களே, அது தப்பு தானே, இதுக்கப்புறம் நடக்க போறத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஃபார்வே ட்ரீக்குள்ள டாலிஸ்மன் கல் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. இதனால அந்த கற்கள்லாம் வேற இடங்களுக்கு டிராவல் பண்ணி டெலிபோர்ட் ஆகி போயிடும். ஸோ இதனால டவுன்ல இந்த டாலிஸ்மன் கல் இல்லாததுனால நைட் டைம்ல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஸோ இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்காக தான் இந்த சோஃபி மேன் இன் எல்லோவும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் இருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயம் இவங்க யாருக்கும் எதுவும் தெரியல. இப்படின்னு இந்த இடத்துலயே இந்த சீசன் 4 முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போற சீசன் 5ல தான் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரம் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் சீரிஸ் மாதிரியே தான் இருக்கு. அதோட அடுத்த சீசன் தான் லாஸ்ட் சீசனா, அதோட மொத்த சீரிஸும் முடிஞ்சிருமா. ஸோ அது வந்ததும் அதையும் நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.